எல்லோருக்கும் அன்பு வணக்கம். உம், அதிபர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைக்கான 2026 மார்ச் மாத வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் இன்றும் ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைய நாள் பாடசாலை நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு திரு சுபாகரன் அவர்களுடைய செயலமர்வுக்காக திட்டமிடப்பட்டிருந்தது. அப்படி திட்டமிடப்பட்டிருந்த போதும் எதிர்பாராத மிகவும் பெருமதி மிக்க ஒரு காரணத்தினால குறித்த வளவாளர்னால் இந்த செயலமர்வுகளை நடாத்த முடியவில்லை என்கிற அடிப்படையில் எங்களுக்கு பரீட்சைக்கு அடுத்து வருகிற 50 நாட்கள் கற்றுக்கொள்வதற்கு இருக்கிறது. மிகவும் குறுகிய முழு காலமும் பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு நிலைமையில் ஒரு மென்மையான அழுத்தத்தின் கீழ் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் வீணாக செலவு செய்கிற ஒவ்வொரு நாளும் எங்களுக்கான வெற்றி வாய்ப்புகளில் ஒரு நழுவலை உண்டாக்கும் என்பதை கருத்தில் கொண்டு அவருடைய நேரத்தை நான் பயன்படுத்திக் கொள்வதற்காக இன்றைய செயலமர்வை ஒரு விசேட மேலதிக செயலமர்வாக திட்டமிட்டிருக்கிறோம். இன்றைய நாள இந்த செயலமர்வுக்காக ஒதுக்கிக் கொள்ளாத வேறு இடங்களில் வேறு பாடங்களுக்காக அல்லது வேறு கருமங்களுக்காக தங்களுடைய நாளை ஒதுக்கி கொண்டவர்கள் இது கிரகித்தல் செயலமர்வுக்கான நாள் ஒன்று அல்ல என்கிற அடிப்படையில் கிரகித்தலுக்காக மட்டும் எங்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஓரிரு நண்பர்கள், தோழிகள், சகோதரர்கள், சகோதரிகள் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நேரடியாக செயலமர்வு நடைபெறுகிற அந்த நேரத்திலேயே கலந்து கொள்வதில் ஈடுபாடுடையவர்கள் ஓரிருவர் என்று வேறு விடயங்கள் காரணமாக கலந்து கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லாமல் இருக்கலாம் என்கிற அடிப்படையில் ஏற்கனவே நாங்கள் திட்டமிட்ட செயலமர்வினுடைய தொடர்ச்சியாக இன்றைய செயலமர்வு இருக்காது. ஆனாலும் இன்றைய செயலமர்வினுடைய காணொளிகள் மூலமாக அவர்களும் இன்று கற்றுக்கொள்ளுகிற திறன்கள் விடயங்கள் தொடர்பாக நட்டமடையாமல் இருக்கும் நோக்கில் காணொளிகளை நாங்கள் பகிர்வோம். நான் முன்னரே உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு 2 மணி நேர பயிற்சி வினாத்தாள் தொடர்பாக இன்றைய செயலமர்வில் பேசும். புதிய சில விடயங்களை எல்லோருக்கும் பயன்படும் வகையில் இந்த நேரத்தை பெறுமதி உள்ளதாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அபிப்பிராயங்களின் அடிப்படையில் புதிய சில விடயங்கள், பயனுள்ள சில திறன்களை கற்றுக்கொள்வதற்கு இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்வோம். ஏற்கனவே என்னோடு கலந்துரையாடிய குரல் பதிவுகள் மூலமாக அல்லது தங்களுடைய எழுத்தில் அமைந்த செய்திகள் மூலமாக என்னோட தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ரெண்டொருவருடைய அபிப்பிராயம் இருந்தது. உங்களுடைய செயலமர்வுகளை அதிபர் சேவை பரீட்சைக்குரிய மாதிரி வினாத்தாளின் வடிவத்திலேயே தொடர்ந்து அதை நடாத்துங்கள் என்பதாக கேட்டிருந்தார்கள். உண்மையில் நான் அவர்கள் தொடர்பில் மனக்குறை கொள்ளவில்லை. கடந்த காலங்களில் நாங்கள் நடாத்திய செயலமர்வுகளில் அவர்கள் கலந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை அல்லது செயலமர்வு தொடர்பாக அவர்கள் அறிந்திருக்கவில்லை என்கிற அடிப்படையில் நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். இது ஒரு கேள்வி. இது நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயம்தான். இது அதிபர் சேவை போட்டி பரீட்சையில் வினவப்பட்ட ஒரு வினாவினுடைய வடிவம். முதலாவது வினாவாகவே இந்த வடிவம் தான் வினவப்பட்டிருந்தது. 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் சேவையினுடைய பயிற்சி வினாத்தாள். கடந்த கால பரீட்சை வினாத்தாள் நாங்கள் பயிற்சி வினாத்தாளாக இதை பார்த்திருந்தோம். தரப்பட்ட உரைப்பகுதியை வாசித்து அதன் கீழ் வினவப்படுகின்ற வினாக்களுக்கு விடையளிக்கின்ற விதமாக இந்த வினா அமைந்திருந்தது. இவ்வகையிலான வினாக்களை நாங்கள் ஏறத்தாழ சர்வ நிச்சயமாக வரும் என்பதாக உங்களுக்கு குறித்துரைக்க முடியும். இந்த மாதிரியில் அமைந்த வினாக்கள் நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடி இருக்கிறோம். இருந்தபோதும் இந்த வகையில் அமைந்த வினாக்கள் சர்வ நிச்சயமாக பரீட்சையில் வரும். ஆக இன்றைய செயலமர்வில் இந்த வகையிலான வினாக்கள் கடந்த காலத்தில் நடைபெற்ற முக்கியமான போட்டி பரீட்சைகளில் வினவப்பட்ட இந்த வடிவத்தில் அமைந்த வினாக்கள். சில வேளைகளில் நாங்கள் ஏற்கனவே தயாரித்து கொண்ட பயிற்சி வினாத்தாள்களில் அவற்றின் ஓரிரு வினாக்கள் உள்ளடங்கி இருக்கலாம். ஏற்கனவே கற்றுக்கொண்டவர்கள் சலிப்படையாமல் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். உரைப்பகுதியை வாசித்து தரப்பட்ட வினாக்களுக்கு விடையளித்தல். இவ்வாறான வினா 1, 2, நான் நினைக்கிறேன் இதுக்கு மேற்பகுதியில் இதனுடைய மிகுதி பகுதி இருக்கு. இப்படி இதுல முழுமையாக எங்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த வினாத்தானே. என்னுடைய
ஒரு வினா வடிவமாக தரப்பட்ட உரைப்பகுதியை மூன்றில் ஒரு பங்காக சுருக்கி எழுதுதல் என்பது அமைந்திருந்தது. ஆனால் இந்த வினாத்தால் ஒரு பகுதி அளவில் தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்கிற அடிப்படையில் அதை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இந்த வினா வடிவம் உள்ளடக்கப்பட்டிருந்தது என்பதை நீங்கள் தெரிஞ்சு வைத்திருந்தால் சரி. சரி, அப்ப இந்த அடிப்படையில் நாங்கள் இவ்வாறான ஒரு வினா வடிவங்களுக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். வினாக்களையும் உள்ளடக்கியதாக உங்களுக்கு திரையில காட்சிப்படுத்தாமல் முதல்ல உரைப்பகுதியை மட்டும் காட்சிப்படுத்தி கொண்டு அதனை வாசித்த பின்பாக வினாக்களுக்குள்ள பிரவேசிக்க வினாக்களை பார்த்த பின்பாக மீண்டும் ஒரு தடவை உரைப்பகுதியை வாசிக்க வேண்டும். அதன் பின்பாக விடைகளை தீர்மானிப்பது சிறந்தது. சில பேர் சொல்லுகிறார்கள் அப்படி அல்லாமல் நீங்கள் முதலில் விடைகளை வாசியுங்கள், அதன் பின்பாக உரைப்பகுதியை வாசியுங்கள், அப்போது இலகுவாக விடைகளை தேடிக்கொள்வதற்கு உங்களுக்கு இலகுவான ஒரு வழிமுறையாக அது கிடைக்கும் என்று சொல்லி அதில் எனக்கு பெரிய மாற்று அபிப்பிராயங்கள் எல்லாம் இல்லை. ஓரளவு உங்களுக்கு நேர நெருக்கடி ஏற்படாது, அதில் கவலை கொள்ள தேவையில்லை. அதுக்கு தான் நீங்கள் கொஞ்சம் பயிற்சி செய்ய வேணும். ஒரு தடவை அழகாக வாசிச்சுட்டு திரும்ப வினாக்களை பார்த்த பின்பு மீண்டும் ஒரு தடவை உரைப்பகுதியை வாசித்து விடைகளை தேடிக்கொள்வது மிகவும் பொருத்தமான விடைகளை கண்டறிவதற்கு உங்களுக்கு உதவலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இந்த அடிப்படையில் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது சிறந்தது. வாசிக்கிற போது மிகவும் பொருள் புரியும் விதமாக, பதட்டம் இல்லாமல், மிகவும் வேகமாக இல்லாமல், மிகவும் மெதுவாகவும் வாசிக்க விளங்காது, சத்தம் போட்டு வாசித்தா தான் எனக்கு விளங்கும் என்கிறவர்கள் மிக அவதானம். இந்த 50 நாட்களிலும் அந்த பயிற்சியை கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டி இருக்கும். சில பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு, வாசிக்கிறது சத்தமாக வாசித்தால் தான் அவர்களுக்கு விளங்கும். அமைதியாக வாசித்தால் புரிந்து கொள்வது சிரமம் என்று சொல்லி எனக்கு சொன்னவர்கள் உண்டு. அப்படி எனக்கு எதுவாக இருந்தாலும் சத்தமாக வாசிக்கணும், சத்தமாக வாசித்தால் எனக்கு விளங்கும் என்று சொன்னவர்கள் அவர்கள் உங்களை மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த நாட்களை பயன்படுத்தி கொடுக்க. சரி, அப்போ ஒரு தடவை வாசிங்க, வாசித்த பிறகு கேள்வியை பாருங்க, திரும்ப வாசிங்க, திரும்ப கேள்விக்குரிய விடைகளை தீர்மானிச்சு. மிக முக்கியமான விடயம், 5 வினாக்கள் வினவப்பட்டிருக்குமாக இருந்தால் 5 வினாக்களுக்கு உரிய விடைகளை தீர்மானிக்கும் வரையில தரப்பட்ட விடையளிக்கும் பகுதியில் விடைகளை எழுத வேண்டும். நான் பல தடவை சொல்லியிருந்தாலும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறது, 5 வினாக்கள் வினவப்பட்டிருக்கிறது என்றால் 5 வினாக்களுக்கு உரிய விடைகளை நீங்கள் மிக இறுதி தீர்மானம் என்கிற வகையில தீர்மானிக்கும் வரையில அதற்குரிய விடைகளை எழுத வேண்டும். சில வேளைகளில் நீங்கள் 2வது வினாவுக்கு பொருத்தமான விடை என்று தீர்மானிக்கின்ற ஒரு பகுதி 5வது வினாவுக்கு மிக பொருத்தமான விடையாக அமைந்துவிடும். அந்த வேளையில நீங்கள் 2வது வினாவுக்கு விடைகளை எழுதிவிட்டீர்களாக இருந்தால் திரும்ப அந்த பகுதியை வெட்ட வேண்டும். அவற்றை வெட்டி நீக்கிய பின்பு 5வது பகுதியில் கொண்டு எழுத வேணும். இப்போ வெட்டி நீக்கிற போது தரப்பட்ட இந்த இடம் இல்லாமல் போயிடும். இதற்கு பிறகு நீங்கள் இடையிலேயோ இங்கேயோ ஒரு ஓரமாகவோ பக்கவாட்டிலேயோ அல்லது மேலதிக விடைத்தாளை பயன்படுத்தியோ விடையளிக்க வேண்டியிருக்கும். இது உங்களை பற்றிய விடைத்தாள் திருத்துனரின் மதிப்பீட்டை பாதிக்கும். சில வேளைகளில் மேலதிக விடைத்தாள்களை பயன்படுத்தி இருந்தால் புள்ளிகள் வழங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுவதும் உண்டு. இது ஒரு திறன். இது அறிவு பரிசோதிப்பதில்லை, இது திறனை பரிசோதிப்பது. ஆகவே தரப்பட்ட படிவத்தில் உரிய விவரங்களை வழங்குவதற்கு பதிலாக தவறாக வழங்கிவிட்டு மேலதிக தாள்களில் விடையளிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது என்றால் அவர் நிதானமற்றவர், நிர்வாகத்தை நடத்துவதற்கு பொருத்தமானவர் அல்ல என்கிற மதிப்பீட்டுக்குள்ள நாங்கள் போக வேண்டியிருக்கும். ஆகவே அப்படி செய்யாதீங்க. 5 கேள்விக்கும் விட எல்லாத்தையும் தீர்மானித்ததுக்கு பிறகு எழுதுங்க. சரியா? நான் சொல்லுகிறது நீண்ட நேரம் எடுக்கிறது போல சொல்லுவேன், ஆனால் உண்மையிலே அப்படி அல்ல. உங்களாலே இயலும், அதை செய்து பார்த்தால் சரி. சரி, இப்போ உரைப்பகுதியை வாசிப்போம். உயர்கல்வித்துறையில் அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைப்பதால் இலங்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வாய்ப்புகள் மற்றும் தெரிவுகளை இலங்கையால் விரிவாக்க முடியும். நாட்டின் உபாயம் மிக்க புவியியல் சார் அமைவிடம்
தொழிற்படையின் பணி சார்ந்த கலாச்சாரம் மற்றும் உள்நாட்டு கல்வியாளர்களின் புலமை, இயலளவு போன்ற போட்டித்தன்மை மிக்க அனுகூலங்கள் இருப்பது இந்த தேர்வை செயலாற்றக்கூடிய தன்மை மேம்பட்டிருப்பதை குறிக்கிறது. ஆகவே இந்த கொள்கை இலங்கை பன்னாட்டு நிறுவனங்களின் தரத்துக்கு சமமாக குறைந்த செலவில் கல்வியை வழங்கக்கூடியவாறு பலனை தந்து கிட்டிய எதிர்காலத்தில் உயர்கல்வி பணிகளை ஏற்றுமதி செய்வதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். கடந்த காலத்தில் இந்த துறையில் முதலீடு செயற்கையான முறையில் தடை செய்யப்பட்டதால் இந்த புதிய நடவடிக்கை உயர்கல்வித்துறையை ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மற்றும் கொள்ளளவு மேம்படுத்தல் துறைகளில் ஊக்குவிக்கும். இந்த முன்னெடுப்பு பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான அதிகரித்த போட்டியில் கல்வித்தரத்தை கூட்டவும் திறமைமிக்க வளங்கள் திரட்டப்படுவதனையும் தூண்டும். இப்படியான அதிகமான போட்டி உள்நாட்டு தொழிலாளர் சந்தையில் உள்ள கேள்வி மற்றும் நிரம்பல் பொருத்தப்பாட்டினை சீர் செய்வதற்கு உதவும். அதே வேளையில் தரத்தை மேம்படுத்துவதற்கும் ஊக்குவிப்பாக அமையும். இப்போ ஒரு தடவை வாசிச்சாக்குது எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எதற்கும் வினாக்களை வாசித்த பிறகு திரும்ப உரைப்பகுதிக்குள்ள வரும். வளமையாக அப்படி செய்கிற அளவு நிதானம் எங்கள்கிட்ட இல்லை. எங்களுக்கு கொஞ்சம் பேராசை திரும்ப வாசிக்கிறது. என்னதான் சொன்னாலும் திரும்ப இன்னும் ஒருக்கா வாசிப்போம் என்று சொல்லி ஆசையாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறது, திரும்ப வாசிக்கிறோம். இன்றைக்கு அந்த ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டு நிதானமாக இருப்போம். சரிதானே? ஒரு தடவை வாசித்து முடிஞ்சு வாசிக்கிற போதே பொருள் விளங்குற மாதிரியாக வாசித்து பார்க்க வேண்டும். சரி, கேள்விக்குள்ள போகும். முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க, உள்நாட்டு தொழிலாளர் சந்தையில் உள்ள கேள்வி மற்றும் நிரம்பல்களுக்கு இடையிலான பொருத்தப்பாடின்மையை சீர் செய்வது தொடர்பில் ஒன்றுக்கு ஒன்று காரணமாகும் விடயங்கள் சில இப்பந்தியில் ஒழுங்குமுறையில் தரப்பட்டுள்ளன. அவற்றை பெயரிடுக. உள்நாட்டு தொழிலாளர் சந்தையில் உள்ள கேள்வி மற்றும் நிரம்பல்களுக்கு இடையிலான பொருத்தப்பாடின்மையை சீர் செய்வது தொடர்பில் ஒன்றுக்கு ஒன்று காரணமாகும் விடயங்கள் சில இப்பந்தியில் ஒழுங்குமுறையில் தரப்பட்டுள்ளன. அவற்றை பெயரிடுக. நான் உங்களோட கலந்துரையாடுகிற போது நேற்றைய நாளில் ஒரு விடயம் பேசியிருந்தேன். பின்தொடரும் தொடர்பு. ஒரு விடயம் எங்களால் நிகழ்த்தப்படுதல், நிகழ்தல் அல்ல, நிகழ்த்தப்படுதல், எங்களால் செய்யப்படுதல். அவ்வாறு செய்யப்படுவதன் மூலமாக ஒரு விளைவு தோன்றும். அந்த விளைவிலிருந்து இன்னும் ஒரு விளைவு தோன்றும். இப்படியாக நிகழ்வதை நாங்கள் ஒரு படிமுறை ரீதியான தொடர்பு அல்லது பின்தொடரும் தொடர்பு என்பதாக விளங்கப்படுத்திக் கொள்ள இயலும். இப்ப இங்க இந்த கேள்வியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உள்நாட்டு தொழிலாளர் சந்தையில் உள்ள கேள்வி மற்றும் நிரம்பல்களுக்கு இடையிலான பொருத்தப்பாடின்மையை சீர் செய்வது தொடர்பில் ஒன்றுக்கு ஒன்று காரணமாகும் விடயங்கள் சில இப்பந்தியில் ஒழுங்குமுறையில் தரப்பட்டுள்ளன. அவற்றை பெயரிடுக. இதனுடைய இந்த கேள்வியின் விளக்கமாக நாங்கள் எதை பார்க்க போகிறோம்? உள்நாட்டு தொழிலாளர் சந்தையின் கேள்வி நிரம்பல் பொருத்தமின்மையை சீர் செய்வது என்பது இறுதி விளைவாக இருக்குமா அல்லது அதில் இருந்து தொடர்ந்து பயணிப்பதாக இருக்குமா? ரெண்டு விதமாக இந்த கேள்வி அணுகலாம். கேள்வி நிரம்பலுக்கு இடையிலான பொருத்தப்பாடின்மையை சீர் செய்தல் என்கிற இறுதி விளைவுக்கு முன்னுள்ள படிமுறைகளை கேள்வியாக இருக்கிறாரா அல்லது சீர் செய்த பிறகு வருகிற படிமுறைகள் இருக்கா என்ற சந்தேகம் வரும். நாங்கள் திரும்ப உரைப்பகுதியை பார்க்கிற போது அதை புரிந்து கொள்வோம். இப்ப விஷயத்தை விளங்கி கொண்டு வருவோம். தொழிலாளர் கேள்விக்கும் நிரம்பலுக்கும் இடையிலான பொருத்தப்பாடின்மையை சீர் செய்வது தொடர்பில் நிகழத்தக்க பின்தொடரும் தொடர்பு செயல்முறையை கேட்கிறார் என்பதாக புரிந்து கொண்டால் உரைப்பகுதியை வாசிக்க திரும்ப வசதியாக இருக்கும். இப்பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அரசு அல்லாத பல்கலைக்கழகங்களை இலங்கையில் நிறுவுவதன் தேவை
மற்றும் குறித்த கல்விக் கொள்கையை செயற்படுத்துவது தொடர்பான இயலளவை உறுதி செய்யும் விடயங்கள் யார்? இப்ப 2 விடயம். அரசல்லாத பல்கலைக்கழகங்களை இலங்கையில் நிறுவுவதற்கான தேவை என்ன? 2வது, மற்றும் குறித்த கல்விக் கொள்கையை செயற்படுத்துவது தொடர்பான இயலளவை உறுதி செய்யும் விடயங்கள் யாவை? குறித்த கல்விக் கொள்கையை செயற்படுத்துவது தொடர்பான இயலளவு என்பது அரசல்லாத பல்கலைக்கழகங்களை நிறுவுகின்ற கல்விக் கொள்கையை செயற்படுத்துவது தொடர்பில் இலங்கையிட்ட அதற்குரிய கெப்பாசிட்டி இருக்குது என்றதை கன்ஃபார்ம் பண்ற விஷயங்கள் என்னன்னு கேட்கு. என்னென்ன விஷயங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணது? அது ஏலம் இலங்கையினாலே அவ்வாறு செய்வதற்கு முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிற விடயங்கள் யாவை என்கிறது அடுத்த கேள்வி. பல்கலைக்கழகங்களுக்கிடையே உயர்கல்வித்துறையின் தரத்தை அதிகரிப்பதற்கு தூண்டும், போட்டித்தன்மையை அதிகரிக்க துணையாகும் பூர்வ விடயம் எது? பல்கலைக்கழகங்களுக்கு இடையே உயர்கல்வித்துறையின் தரத்தை அதிகரிப்பதற்கு தூண்டும், போட்டித்தன்மையை அதிகரிக்க துணையாகும் பூர்வ விடயம் எது? பூர்வ விடயம் என்றால் அதனுடைய பொருள் ஆக முந்தினதுதான் பூர்வ. பூர்வ ஜென்மம், பூர்வ புண்ணியம் எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது முன் ஜென்மம், முன்னுக்கு செய்த புண்ணியம், அந்த மாதிரி ஆரம்ப விஷயம் இது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையில கல்வித்துறையில தரத்தை அதிகரிக்கும். தரத்தை அதிகரிக்கிறதுக்கு போட்டித்தன்மை தூண்டப்படும். அந்த போட்டித்தன்மையை தூண்டுவதற்கு உதவுகிற பிரதானமான அந்த மூல காரணி எது என்கிறது கேள்வி. அண்மிய எதிர்காலத்தில், இந்த அண்மித்த எதிர்காலம், நடுத்தர காலம் போன்ற வார்த்தைகளை படிக்கிற போது விளங்கிக் கொள்ள வேணும். அடுத்த ஒரு 5-10 வருஷம் என்பதால் அண்மிய எதிர்காலத்தில் உயர்கல்வி சேவையை ஏற்றுமதி செய்யும் முயற்சியை வெற்றியடைய செய்வதற்காக இப்பந்தியில் காட்டப்பட்டுள்ள உத்தி எது? உயர்கல்வியினை ஏற்றுமதி செய்வதற்கு முடியும். அவ்வாறு ஏற்றுமதி செய்கிற முயற்சி வெற்றியடைய செய்யலாம். அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியை இந்த பந்தியில சொல்லியிருக்காங்கள் என்கிறது 4வது. 5வது, இங்கு முன்மொழியப்பட்ட புதிய கொள்கைக்கு முன்னர் உயர்கல்வித்துறையின் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி நடைமுறைகளை போன்றே கல்வி பணிக்குழுவினரையும் மேம்படுத்துவதற்கு தடங்கள் ஏற்பட்டது எவ்வாறு? இந்த அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைக்கின்ற கொள்கைக்கு முன் உயர்கல்வித்துறையில் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி நடைமுறைகளையும் கல்வி பணிக்குழுவினரின் மேம்படுத்தலையும் தடுத்து வைத்திருந்த காரணிகள் என்ன என்று கேட்கிறார். தடங்கள் ஏற்பட்டது எவ்வாறு என்கிற 5 கேள்விகள் இருக்குது. இந்த 5 கேள்வியையும் மனசுல வச்சுக்கொண்டு திருப்பி உரைப்பகுதியை வாசம். நீங்கள்லாம் இயலுமான அளவுக்கு எனக்கு உதவி செய்ய வேணும், பதில் சொல்ல வேணும். சரிதானே? உயர்கல்வித்துறையில் அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைப்பதால் இலங்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வாய்ப்புகள் மற்றும் தெரிவுகளை இலங்கையால் விரிவாக்க முடியும். உயர்கல்வித்துறையில் அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைப்பதால் இலங்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வாய்ப்புகள் மற்றும் தெரிவுகளை இலங்கையால் விரிவாக்க முடியும். இவ்வாறு கூறப்படுகின்ற இந்த உரைப்பகுதி, இதில் இந்த துண்டத்துல என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்கன்னு இது எனக்கு திருப்பி வாசிச்சு காட்ட தேவையில்லை ஒருத்தர். சரிதானே? இதுக்கு சின்ன தலையங்கம் சொல்லணும். இந்த வசனத்துக்கு ஒரு சின்ன தலையங்கம் யார் சொல்ல போறது? கரண் பேசுங்க. கனகாலத்து பிற பேசுறார், கேட்போம். அரசல்லாத பல்கலைக்கழகங்கள் அமைப்பதால் ஏற்படுகின்ற நன்மைகள். அரசல்லாத பல்கலைக்கழகம் அமைப்பதால் ஏற்படுகின்ற நன்மைகள். சரிதானே? அரசல்லாத பல்கலைக்கழகம் அமைப்பதால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்பதாக வைத்துக் கொள்வோம். வேற தலைப்பு எதுவும் சொல்லலாமா? தனியார் பல்கலைக்கழகங்கள் அமைப்பதால். சரி, அரசல்லாத பல்கலைக்கழகம் அது தனியார் பல்கலைக்கழகம் என்று வச்சுக் கொள்ளலாம். சரி, நாங்கள் அதை பார்ப்போம். 2வது,
நாட்டின் உபாயம் மிக்க புவியியல் சார் அமைவிடம், தொழிற்படையின் பணி சார்ந்த கலாச்சாரம் மற்றும் உள்நாட்டு கல்வியாளர்களின் புலமை இயலளவு போன்ற போட்டித்தன்மை மிக்க அனுகூலங்கள் இருப்பது இந்த தேர்வு என்ற இந்த செலெக்ஷன் இந்த தேர்வை செயலாற்றக்கூடிய தன்மை மேம்பட்டிருப்பதை குறிக்கிறது. இதுக்கு ஒரு தலையங்கம் சொல்லுங்க இந்த 2வது வசனத்துக்கு. தனியார் பல்கலைக்கழகம் தேவைக்கான காரணங்கள். தனியார் பல்கலைக்கழக தேவைக்கான காரணங்கள் வேறு விதமாக சொல்லுங்க. வேற யாராவது? தனியார் பல்கலைக்கழக தேவைக்கான காரணங்கள் என்பது சரி. சந்திரகுமார் சொல்றீங்களா? உதயசீலன் சொல்லுங்க. தனியார் பல்கலைக்கழகம் அமைப்பதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். தனியார் பல்கலைக்கழகம் அமைப்பதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. வேறு விதமாக சாரி 2 பேர் கதைக்கிறீங்க. சாயினா சாரா பேருங்க. தனியார் பல்கலைக்கழகங்களை அமைக்கிறதுல சாதகமான காரணிகள். தனியார் பல்கலைக்கழகம் அமைப்பதில் சாதகமாக உள்ள காரணிகள். ஹம்சியா சொல்லுங்க. தனியார் பல்கலைக்கழகங்களை அமைப்பதற்கு இயலுமான காரணிகள். இயலுமாக இருக்கின்ற காரணிகள். தனியார் பல்கலைக்கழகம் என்பதை தவிர நாங்கள் உண்மையிலே அரசல்லாத பல்கலைக்கழகம் என்றே அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். தவறல்ல, தனியார் அப்படியே பயன்படுத்துவோம். அப்போ தனியார் பல்கலைக்கழகம் அமைக்கின்ற விடயம் வெற்றி அளிப்பதற்கு வாய்ப்பாக உள்ள காரணிகள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த தெரிவு செயலாற்றக்கூடியதாக இருக்கும். தனியார் பல்கலைக்கழகங்களை அமைக்கின்ற தீர்மானம் வெற்றி அளிப்பதில் உதவக்கூடிய காரணிகள் எவை என்பதை 2வது பகுதி சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த கொள்கை இலங்கை பன்னாட்டு நிறுவனங்களின் தரத்துக்கு சமமாக குறைந்த செலவில் கல்வியை வழங்கக்கூடியவாறு பலனை தந்து கிட்டிய எதிர்காலத்தில் உயர்கல்வி பணிகளை ஏற்றுமதி செய்வதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். இந்த 3வது வசனத்தை கொஞ்சம் கவனமா வாசிங்க. அந்த விடயத்தை எடுத்துக்கொள்வோம். ஆகவே இந்த கொள்கை, எந்த கொள்கை? அரசல்லாத பல்கலைக்கழகங்களை நிறுவுதல். அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைக்கும் கொள்கை இலங்கை பன்னாட்டு நிறுவனங்களின் தரத்துக்கு சமமாக குறைந்த செலவில் கல்வியை வழங்கக்கூடியவாறு பலனை தந்து கிட்டிய எதிர்காலத்தில் உயர்கல்வி பணிகளை ஏற்றுமதி செய்வதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். இங்கு எத்தனை கட்டமான நிகழ்வுகள் விவரிக்கப்பட்டிருக்கு? இங்கு 3 கட்டம். ஹம்சியா, அந்த 3 கட்டத்தையும் எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. ஒன்று சார், இலங்கை நிறுவனங்களோட தரத்துக்கு சமனான கல்வி. அடுத்தது குறைந்த செலவில் கல்வியை வழங்கலாம். அடுத்தது கிட்டிய எதிர்காலத்துல உயர்கல்வி பணிகளை ஏற்றுமதி செய்வதற்கான சந்தர்ப்பம். இன்னும் தெளிவா சொல்லலாம். முதலாவதாக என்ன நிகழப்போகுது? பன்னாட்டு நிறுவனங்களோட தரத்துக்கு சமனான உயர்கல்வியை வழங்கக்கூடியதா இருக்கும். அதுக்கு முதல் என்ன நடக்கும்? அதுக்கு முதல் தனியார் பல்கலைக்கழகங்களை அமைத்தல் சார். தனியார் பல்கலைக்கழகங்களை நிறுவும் கொள்கை அல்லது அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைக்கும் கொள்கை நடைமுறைப்படுத்தல். முதலாவது அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைக்கும் கொள்கையை நடைமுறைப்படுத்தல். 2வது படியாக என்ன நடக்க போகுது? சர்வதேச தரத்துக்கு சமமான
செலவு குறைந்த கல்வியை வழங்கக்கூடியதாக இருக்கும். விளங்குதா சொல்றது? முதலாவது, அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைக்கும் கொள்கை நடைமுறைக்கு வரும். இரண்டாவதாக நடக்க போற நிகழ்வு, சர்வதேச தரத்துக்கு சமமான செலவு குறைந்த கல்வியை வழங்கக்கூடிய நிலைமை தோன்றுதல். மூன்றாவது படிமுறை என்ன கம்சியா? மூன்றாவது என்ன? குறைந்த காலத்துக்குள்ள, குறைந்த எதிர்காலத்துக்குள்ள உயர் கல்வி பணிகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய சந்தர்ப்பம். அது என்ன? உயர்கல்வி பணிகளை ஏற்றுமதி செய்வதற்கான சந்தர்ப்பம் என்றா என்ன விடயம்? அது விளங்கக்கூடியதா சொல்லுங்களேன் எனக்கு. உயர்கல்வி கற்ற பணியாளர்களை வெளிநாட்டுக்கு தொழில் வாய்ப்புக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அப்படியாக புரிந்து கொள்கிறீங்க. ஓகே, ஹசீனா பேசுங்க. ஹசீனா, அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. உயர்கல்வி பணிகளை ஏற்றுமதி செய்தல் என்பதனுடைய அர்த்தம். அவங்க மைக் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க, பேசுறாங்களா இல்லையா தெரியல, சவுண்ட் வரல. வேற யாராவது? ஹசீனா, சர்வதேச ரீதியா வேலை செய்யக்கூடியவங்களை தயார்படுத்துறது. சரி, அதான் அவங்க சொன்னாங்க. நல்லா படிச்ச ஆக்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறது, சர்வதேச ரீதியாக வேலை செய்யக்கூடிய ஆக்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறது. ஓகே, வேற ஏதேனும் பதில்கள்? சந்திரகுமார். சர்வதேச ரீதியில் தொழில் சந்தைக்கு ஏற்றவாறு தயார்படுத்துதல். தயார்படுத்தல் என்றால் ஆக்களை வெளிநாட்டுக்கு தான் அனுப்புவீங்க, அப்படித்தானே? ஆமாம் சார். யூத் சொல்லுங்க. வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இங்க அந்த கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். கிரேட் ஆன்சர். அதான் விஷயம். விளங்குதா? உயர்கல்வியை ஏற்றுமதி செய்வது என்றால் படிப்பை பாசல் பண்ணி அனுப்புறீங்களப்பா. உயர்கல்விய வெளிநாட்டு ஆக்களுக்கு கொடுக்குற வெளிநாட்டு ஆக்கள் எல்லாம் வந்து இலங்கையில நிறைய பேர் படிப்பாங்க. இலங்கை பல்கலைக்கழகங்கள்ல, அரசல்லாத பல்கலைக்கழகங்களை நீங்கள் இங்க நிறுவின உடனே உயர்ந்த தரம் வாய்ந்த சர்வதேச தரம், இன்டர்நேஷனல் குவாலிட்டியில எஜுகேஷன் இருக்க போகுது. எது? ஹையர் எஜுகேஷன். ஆனா சரியான மலிவு, குறைந்த செலவு, உயர்ந்த தரம். அப்போ வெளிநாட்டு ஆக்கள் எல்லாம் அடுத்த ஒரு 5-10 வருஷத்துல கேள்விப்பட்டு இங்க படிப்பாங்க. படிக்கைகளை அவங்க காசு டொலர்ல கொண்டு வருவாங்க. அவங்க கொண்டு டொலர்ல எங்கட இலங்கை வங்கிகள்ல டொலரை கொடுத்து ஸ்ரீலங்கன் ருப்பியா மாத்தி கொண்டு போய் யூனிவர்சிட்டியில காசு கட்டுவாங்க. அப்ப வெளிநாட்டு காசு எங்களுக்கு நிறைய வரும். இதுதான் உயர்கல்வியை ஏற்றுமதி செய்து. நான் அது புரியுதான்னு பாக்குறது தான் இந்த கேள்வியை கேட்டது. சரியா? இங்கு பின்தொடரும் வகையிலான 3 படிமுறை ரீதியான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, இந்த கொள்கை எது? அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைக்கும் கொள்கை நடைமுறைக்கு வருது. இரண்டாவது, சர்வதேச தரத்துக்கு சமமான குறைந்த செலவில் கல்வியை வழங்கும் சூழ்நிலை உருவாகுது. மூன்றாவது, அடுத்த நடுத்தர காலப்பகுதியில் அல்லது கிட்டிய எதிர்காலத்தில் உயர்கல்விக்காக வெளிநாட்டில் இருந்தாக்கள் நிறைய பேர் இங்க படிப்பினம். உயர்கல்வி பணிகளை ஏற்றுமதி செய்தல் என்ற படிச்சாக்களை பிடிச்ச கப்பல் ஏற்றுறது என்ற அர்த்தம் அல்ல. சரிதானே? அது தொழிலாளர்கள், தொழிற்சந்தைக்கு தொழிலாளர்களை வழங்குவது. இது உயர்கல்வியை ஏற்றுமதி செய்வது. இப்ப சுற்றுலாத்துறையை ஏற்றுமதி செய்வது என்றால் என்ன? இங்க சிகிரியாவை கப்பல் ஏற்றி அனுப்பி விடுறதோ வெளிநாட்டுக்கு. எல்லாரும் அங்கேயே வச்சு பாருங்க. சுற்றுலா பணிகளை ஏற்றுமதி செய்தல் என்றால் வெளிநாட்டாக்களை கூப்பிட்டு இங்க பார்க்க பண்றது. அதால டொலர் அதானே ஏற்றுமதி. வெளிநாட்டில இருந்து காசு வந்தால் அதுக்கு பேர் ஏற்றுமதி என்று புரிந்து கொண்டாச்சு. சரி, அப்ப இந்த மூன்றாவதுக்கு தலைப்பு சொல்லல. எனக்கு மூன்றாவதுக்கு தலைப்பு ஒரு ஆள் சொல்லுங்க. மூன்றாவது பந்தியில சொல்லப்பட்டிருக்க விடயத்துக்கு ஒரு சின்ன கேரிங். ஒரு தெரிமில்லையா? எல்லாரும் முடிட்டாங்க. யாரேனும் ஒரு ஆள் பேசுங்கப்பா. நானாக சொல்ல மாட்டேன். அரசல்லாத பல்கலைக்கழகங்களால் ஏற்படும் பயன்கள். அரசல்லாத பல்கலைக்கழகங்களால் ஏற்படும் பயன்கள் இன்னும் அழகா சொல்லலாம் சாம். இது சரி, ஆனால் கொஞ்சம் மொட்டையா முடிக்கிறீங்க. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். வேற யாரேனும்?
சில பேர் இப்ப கதைக்கிறாங்க இல்ல, முதல்ல கதைச்ச பிள்ளைகள் எல்லாம் இந்த நதியா எல்லாம் முதல்ல கதைச்சாங்க, இப்ப பேசாம இருக்கிறாங்க. ஏஜி நதியா பேசுங்க பாப்போம். உதயசீலன் கதைங்கம்மா. சார், அரசல்லாத பல்கலைக்கழகங்களினால் ஏற்படுகின்ற விளைவுகள். அதுதான் அவர் பயன்கள் சொன்னவர். நீங்கள் அதுக்கு ஒத்த சொல்ல விளைவுகள் சொல்றீங்க. அரசல்லாத பல்கலைக்கழகத்தின் பயன்கள், விளைவுகள். அந்த விளைவுகள் என்ன விளைவு அவர் சொல்றார்? முகமது பேசுங்க, ஏதாவது என்ன கரையை ஏற்றி விடுங்க பாப்போம். இந்த என்னச்சுன்னா அந்த அரசில்லாத பல்கலைக்கழகம் அமைப்பதால கிடைக்கப்படுற வாய்ப்புகளை பிரிக்கிறார். ஏற்றுமதி வாய்ப்பு. இன்னும் நீங்க அதையும் சேர்த்திருந்தா முழுமை அடைஞ்சிருக்கும். அரசல்லாத பல்கலைக்கழக அமைக்கும் கொள்கையினால ஏற்றுமதி வாய்ப்புகள் எவ்வாறு தோன்றுகிறது என்பதை இது சொல்லுது. சரி, அடுத்தது, கடந்த காலத்தில் இந்த துறையில் முதலீடு செயற்கையான முறையில் தடை செய்யப்பட்டதால் இந்த புதிய நடவடிக்கை உயர்கல்வித்துறையை ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மற்றும் கொள்ளளவு மேம்படுத்தல் துறைகளில் ஊக்குவிக்கும். சரியா? இது என்ன சொல்லியிருக்கிறாங்க? கடந்த காலத்தில் இந்த துறையில் முதலீடு செயற்கையான முறையில் தடை செய்யப்பட்டதால் இந்த புதிய நடவடிக்கை உயர்கல்வித்துறையை ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மற்றும் கொள்ளளவு மேம்படுத்தல் துறையில் ஊக்குவிக்கும். இந்த பகுதியில் என்ன சொல்லி இருக்கிறாங்க? ரெண்டு விதமாக இதை தலைப்பிடலாம். நீங்க ரெண்டு விதமாக சொல்லலாம் தலைப்பு. யாரேனும் ஒருவர் முயற்சிக்கலாம். நேரத்தை வீணாக கூடாது. 50 நாள் தண்டுக்கு சோதனைக்கு நீங்கள் வீணாக்குற ஒவ்வொரு நேரமும் அணியாம போய் விடக்கூடாது. யாரேனும் சொல்லுங்க. பாசித் எல்லாம் இன்றைக்கு பேசுறாரே இல்லை, பேசுங்க பாப்போம் ஏதாவது. ஹரன் பேசுங்களே, சொல்லுங்க பாப்போம். ஹரன் எமது கல்வி திட்டம் தொடர்பாக ஆராய்ச்சிகள் செய்தல் சார். சொல்லுங்க ஹரன், திரும்ப ஒரு தடவை. எமது கல்வி திட்டம் தொடர்பான ஆராய்ச்சிகளை செய்யறது சார். ஆராய்ச்சிகளை செய்யறது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளுகிறேன். இருந்தாலும் மிக துல்லியமாக முடியுதா என்று முயற்சி செய்யுங்க. இன்னொரு தடவை வாய்ப்பு தரலாம், அல்லது இன்னொரு ஆள் யாரேனும் சொல்வதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கதைங்க. ஹம்சியா ஏதாவது கை விடுங்கப்பா. அவங்களையும் காணே. சார், கல்வித்துறையில் புதிய பரிணாமத்தை தோற்றுவிக்கும். கல்வித்துறையில் புதிய பரிணாமத்தை தோற்றுவிக்கும். ஒரு அழகா ஒரு நல்ல தலையங்கம் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க. சரி, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். சிம்பிளா சொல்லுங்க எனக்கு. முகமது கொஞ்சம் காப்பாருங்கப்பா. என்னன்னு சொன்னா, இது கடந்த காலத்துல ஒரு தடை இருந்துச்சு, அது மீண்டதுக்கு பிறகு புத்தாக்கத்துக்கு வழிவகுக்குதுன்னு சொல்லி. கிரேட் கிரேட். ரெண்டு விதமாக நான் கேட்ட ரெண்டையும் நான் உங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொண்டேன். ஒன்று, கடந்த காலத்தில் நிகழ்ந்த தவறு என்ன என்பது, அல்லது புதிய கொள்கை எவ்வகையில் பொருத்தமானது என்பது. கடந்த கால தவறை நிவர்த்திப்பதற்கு புதிய கொள்கை உதவும் என்பதை பேசுவது இந்த துண்டத்தினுடைய கருத்து. கடந்த கால தவறை நிவர்த்தி செய்வதற்கு இந்த கொள்கை சிறந்தது, இந்த கொள்கை தான் வழி என்று சொல்லியிருக்காங்க. சரி, இந்த முன்னெடுப்பு அது என்ன? இந்த முன்னெடுப்பு இந்த முன்னெடுப்பு என்னப்பா? அது அதான் சரி, அந்த ஆராய்ச்சி மற்றும் ஆராய்ச்சி அபிவிருத்தி. ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி. ஆராய்ச்சி அபிவிருத்தி, அப்படியா சாம்? ஆராய்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி. இந்த முன்னெடுப்பு அபிவிருத்தி. ஹம்சியா? அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைத்தல். அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைத்தல். சரி, பாப்போம், வாசிப்போம். என்ன இந்த முன்னெடுப்பு? பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான அதிகரித்த போட்டியில் கல்வித்தரத்தை கூட்டவும் திறமை மிக்க வளங்கள் திரட்டப்படுவதனையும் தூண்டும். இந்த முன்னெடுப்பு எந்த முன்னெடுப்பு?
தனியார் அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைக்கின்ற முன்னெடுப்பு பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலே அதிகரித்த போட்டி உருவாக்கி அவர்கள் கல்வித்தரத்தை கூட்டவும் திறமை மிக்க வளங்கள் திரட்டப்படுவதையும் தூண்டும். அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைத்தல், அடுத்ததாக நிகழப்போகிறது அதிகரித்த போட்டியின் காரணமாக அவர்கள் கல்வித்தரத்தை கூட்டுவதற்கும் திறமை மிக்க ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் என திறமை மிக்க வளங்கள் திரட்டுவதையும் தூண்டும். இப்படியான அதிகமான போட்டி எப்படி கல்வித்தரத்தை கூட்டுவதிலும் திறமை மிக்க வளங்களை திரட்டுவதிலும் ஏற்படுகின்ற போட்டி உள்நாட்டு தொழிலாளர் சந்தையில் உள்ள கேள்வி மற்றும் நிரம்பல் பொருத்தப்பாட்டினை சீர் செய்வதற்கு உதவும். அதே வேளையில் தரத்தை மேம்படுத்துவதற்கும் ஊக்குவிப்பாக அமையும். இங்க படிமுறையாக நிகழ்ந்ததை யாரேனும் சொல்ல முடியுமா? எனக்கு இவ்வளவு நேரம் எடுத்து உங்களுக்காக ஆறுதலா சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்க பதில் சொல்ல இல்லை என்றால் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு விரும்ப இல்லை என்பதாக இருக்கு. கம்சியா அவங்க ஒரு ஆளாவது வந்திருக்காங்க, சொல்லுங்கம்மா கேட்போம். இந்த பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான அதிகரித்த போட்டியால அந்த கல்வி தரத்தை கூட்டுறதால கல்வி தரத்தையும் வளங்களின் தரத்தையும் அதிகரிப்பதில் ஒரு போட்டி உருவாகும். முதலாவது போட்டி உருவாகும். அடுத்தது பல்கலைக்கழகங்களை அமைப்பதனால், அதாவது அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைப்பதனால் பல்கலைக்கழகங்களுக்கு இடையில் கல்வி தரத்தை அதிகரிப்பதிலும் திறமை மிக்க வளவாளர்கள் வளங்களை திரட்டுவதிலும் அதிகரித்த போட்டி தோன்றும். அப்படி போட்டி தோன்றினால் உள்நாட்டு தொழிலாளர் சந்தையில் உள்ள கேள்வி மற்றும் நிரம்பல் பொருத்தப்பாட்டை சீர் செய்வதற்கு உதவும். அந்த கல்வியினுடைய தரமும் திறமை மிக்க வளங்களும் அடுத்ததாக செய்ய போகிறது, அல்லது இவ்வாறான போட்டி செய்ய போகிறது உள்நாட்டு தொழிலாளர் சந்தையில் உள்ள கேள்வி நிரம்பல் பொருத்தப்பாட்டினை சீர் செய்வதற்கு. அதாவது என்னென்ன விஷயத்துல வேலை வாய்ப்பு இருக்கோ அந்த விஷயங்களை படிப்பிப்பேன். அதான் கேள்வி நிரம்பல், தொழிலாளர் சந்தையின் கேள்வி நிரம்பல் பொருத்தப்பாடு என்று சொல்றது. பிள்ளைகள் இப்ப நான் விளங்கப்படுத்துகிற மாதிரி அதுக்காக எந்த துறைகளையும் குறைச்சி மதிப்பிடுறதாக யோசிக்கக்கூடாது. கிண்டர்கல்ச்சர் படிச்ச நிறைய பிள்ளைகள் இருக்குது, ஆனால் அக்ரிகல்ச்சர்ல நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. விளங்குதா? இதுதான் கேள்வி நிரம்பல் பொருத்தப்பாடின்மை. நாட்டில் அக்ரிகல்ச்சர் செக்டர்ல நிறைய பேருக்கு வேக்கண்ட் இருக்கு, நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு. ஆனால் எங்களுடைய பல்கலைக்கழகங்கள் சைவ சித்தாந்தத்தையும் இந்து நாகரிகத்தையும் படிப்பித்துக் கொண்டிருக்கு. இப்போ கிண்டர் கல்ச்சரையும் அக்ரிகல்ச்சரையும் ரெண்டும் கல்ச்சர் தானே என்று வேலை கொடுக்கிறாங்க. அப்போ இந்த போட்டித்தன்மை வருகிற போது என்ன செய்வாங்க? என்ன படித்தால் உடனே உத்தியோகத்துக்கு போகலாம், அது பிரைவேட்டோ கவர்மெண்டோ அல்லது சர்வதேச நிறுவனங்களோ, எதற்கும் வேலைக்கு போறதுக்கு என்ன படித்தா உடனே வேலை வாய்ப்பு கிடைக்குமோ அந்த பாடங்களை படிப்பிக்கிற நிலைமையை இது உருவாக்கி விடும், போட்டியை உண்டாக்கி விட்டா. இல்லாவிட்டா இவங்க நினைச்சதை தான் சைவ சித்தாந்தத்துக்கும் தமிழுக்கும் படிப்பிச்சு கொண்டிருப்பாங்க என்று சொல்லி என்ன இது நான் சும்மா மேலதிகமாக விளக்கத்துக்கு சொல்லுகிறேன். சைவ சித்தாந்தம் தமிழ் அல்லது இஸ்லாமிய கலாச்சாரம் பௌத்த நாகரிகத்தை படிக்கிறது பிள்ளையா சரியா என்பதை பற்றி நான் கதைக்கேன். அப்ப ஐந்தாவதா சொல்லுறது இந்த முன்னெடுப்பு, அதாவது அரசியல் பல்கலைக்கழகங்களை முன்னெடுப்பு இவர்களுக்கு இடையில வளங்களை திரட்டுவதிலும் கல்வித்தரத்தை கூட்டுவதிலும் ஒரு போட்டியை உருவாக்கும். இந்த போட்டி தொழிலாளர் சந்தையின் கேள்வி நிரம்பலுக்கு இடையில் பொருத்தப்பாடின்மையை சீர் செய்யும் அல்லது பொருத்தப்பாட்டினை தோற்றுவிக்கும். அதேவேளை அந்த தரத்தையும் தொழிலாளர் தரத்தினையும் மேம்படுத்துவதற்கு ஊக்குவிப்பாக அமையும். இதை நான் திரும்ப திரும்ப ஏன் இப்படியாக சொன்னேன்? நீங்கள் கேள்விகளை அடையாளம் காணுகிற போது இந்த துண்டங்கள் தொடர்பில் கவனம் செலுத்த இப்படி உடைச்சு வாசிச்சு கொண்டு போனால் 2வது தடவை கேள்வியை வாசிக்கிற போது இதுதான் அங்க கேட்டிருக்கிறார்கள், இது முதலாவது விஷயம், இது 4வது, இது 3வது அடையாளம் காண முடியும். சரியா? எத்தனை துண்டங்களாக உடைச்சிருக்கிறார்கள்? 5 துண்டங்களாக உடைச்சிருக்கிறாங்க. 5 கேள்வி கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் உங்களை இந்த
சைவ திருமணங்கள்ல ஒரு நிகழ்வு நடக்கிறது. வாளிக்குள்ள தண்ணியை வச்சு போட்டு அதுக்குள்ள இந்த மோதிரத்தை கலட்டி போட்டு 2 பேருமா தேடி எடுங்கோன்னு. அப்படி மோதிரம் தேடுற வேலையில் அமைஞ்சு விட மாட்டாங்க. சரிதானே? ஒரு பெண்ணும் பெரிய பந்தியை தந்துட்டு அதுல இங்கொன்றும் அங்கொன்றுமாக கேள்வி கேட்கிறீங்கள. பெரும்பாலும் ஒரு பந்தி தரப்பட்டால் அந்த பந்தியை துண்டா உடைச்சு, சில வேளைகள்ல ஒரு 7 துண்டோ 6 துண்டா உடைச்சு 10 பீஸை வெளியில் எறிய வேண்டி வரும். மற்றபடி அப்படி ஒரு பீஸா எடுத்துக்கொண்டு போய் கொஞ்சம் இலக்கண ரீதியாக அதை சீர் செய்து அல்லது ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி சுருக்கமான வடிவத்துக்கு மாற்றி விடையளிக்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளவுதான். பெரிய அளவுக்கு உங்களை சிரமப்படுத்த மாட்டாங்க. அதுக்குள்ள ஒரு 15 கேள்வி எடுக்கக்கூடிய உரைப்பகுதியை தந்து போட்டு இங்கொன்றும் அங்கொன்றுமாக 5 கேள்விகளை உங்கள்ட்ட கேட்கிறீங்க. இப்ப நீங்கள் இதுல பெற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான திறன், ஒரு உரைப்பகுதியை வாசிக்கிற போதே அது துண்டங்களாக உடையத்தக்கது. இதுக்காகத்தான் நான் அந்த சுருக்கம் எழுதுகிற விடயத்துல மிக கவனமா திரும்ப 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 நீண்ட நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நாம் எடுத்து பேசுறது. இந்த துண்டமாக்கம் திறனை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இங்க சிறிய உரைப்பகுதி இலகுவாக துண்டமாக்க முடியும். அவ்வாறு துண்டமாக்குவதன் மூலமாக நீங்கள் இந்த கேள்விக்கு இந்த துண்டம் தான் விடையாக இருக்கும் என்பதை அடையாளப்படுத்துவது மிக இலகுவானதாக வந்து. சரியா? அப்ப கேள்விகளை ஒரு தடவை பார்ப்போம். இப்ப இந்த 5 பகுதியையும் திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்தி கொண்டு போவோம். முதலாவது விடயம் சொல்லப்பட்டிருக்குது, அரசல்லாத பல்கலைக்கழகங்களை இலங்கையில் அமைக்க வேண்டும். அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைப்பதனால இலங்கை பெறக்கூடிய நன்மை என்னது, அல்லது அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைப்பதற்கு என்ன தேவை இருக்கு, அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைப்பதன் தேவை என்ன என்று சொல்லியிருக்கு. 2வது விடயம் சொல்லப்பட்டிருக்குது, அரசல்லாத பல்கலைக்கழகங்கள் செயல்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, அரசல்லாத பல்கலைக்கழகங்கள் செயற்படுகின்ற வாய்ப்பினை தருகின்ற பின்புலம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கு. 3வது, அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைக்கும் கொள்கை கல்வித்துறை ஏற்றுமதி, உயர்கல்வி ஏற்றுமதியினை எவ்வாறு தோற்றுவிக்கும் என்பது விவரிக்கப்பட்டிருக்கு. 4வது, கடந்த காலத்தில் நிகழ்ந்த தவறு என்ன, அதனால் ஏற்பட்டிருக்கிற விளைவு என்ன, அது எவ்வாறு சீர் செய்யப்படுகிறது என்பதை பற்றி பேசுகிறேன். கடந்த காலத்தில் நிகழ்ந்த தவறு இந்த கொள்கையினால் எவ்வாறு சீர் செய்யப்படுகிறது என்பது சொல்லப்பட்டிருக்கு. 5வது, அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைக்கும் இந்த முன்னெடுப்பு, இந்த முயற்சி தொழிற்சந்தைக்கு பொருத்தமான தொழிலாளர் வளங்களை எவ்வாறு தோற்றுவிக்கும் என்பதை படிமுறை ரீதியாக விளங்கப்படுத்தி சொல்லியிருக்கு. இந்த 5 விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த உரைப்பகுதி இருக்கு. இதை ஒன் ஷாட்ல வாசிச்சுட்டு போய் கேள்வியை வாசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களை விருத்தி செய்து கொண்டால் அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் ஒரு தடவை வாசித்து போட்டு கேள்வியை வாசித்தால் இந்த விடயம் கேள்வியில இருந்ததா என்கிறத மனசுல வச்சு கொண்டு வாசிக்கிற நல்லது. இங்க 2ஐயும் சம நேரத்தில் என்னால் காட்சிப்படுத்த முடியாவிட்டாலும் ஒரு வினாத்தாளை எடுத்து வச்சு செய்கிற நேரத்தில் உங்களுக்கு அது முடியும். 2ஐயும் ஒரே நேரத்தில் பார்க்க. சரி, இப்போ ஒவ்வொரு கேள்வியாக பார்த்து கொண்டு வரும். ஏதேனும் இந்த துண்டங்களை நாங்கள் பொருத்தி கொள்ள முடிகிறதா என்று பார்ப்போம். உள்நாட்டு தொழிலாளர் சந்தையில் உள்ள கேள்வி மற்றும் நிரம்பல்களுக்கு இடையிலான பொருத்தப்பாடின்மையை சீர் செய்வது தொடர்பில் ஒன்றுக்கொன்று காரணமாகும் விடயங்கள் சில இப்பந்தியில் ஒழுங்குமுறையில் தரப்பட்டுள்ளன. அவற்றை பெயரிடுக. உள்நாட்டு தொழிலாளர் சந்தையில் உள்ள கேள்வி மற்றும் நிரம்பல்களுக்கு இடையிலான பொருத்தப்பாடின்மையை சீர் செய்வது தொடர்பில் ஒன்றுக்கு ஒன்று காரணமாகும், அதாவது ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றுகின்ற விடயங்கள் சில இப்பந்தியிலே ஒழுங்குமுறையில் தரப்பட்டுள்ளன. அவற்றை பெயரிடுக. இந்த வினாவுக்கு விடையளிப்பதற்கு நாங்கள் எந்த துண்டத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க? கடைசி 5வது துண்டத்தை பயன்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் போல இருக்கு. உள்நாட்டு தொழிலாளர் சந்தையில் உள்ள கேள்வி மற்றும் நிரம்பல்களுக்கு இடையிலான பொருத்தப்பாடின்மையை சீர் செய்வது தொடர்பில் ஒன்றுக்கு ஒன்று காரணமாகும் விடயங்கள் இங்க ஒழுங்குமுறையில தரப்பட்டிருக்கு. அவற்றை பெயரிடுக. அந்த ஒழுங்குமுறையில சொல்லுங்கம்மா என்னென்னு கேட்போம்.
முதலாவது விடயம் என்ன? அந்த 5வது துண்டத்துல சொல்லப்பட்டிருக்கிற விடயத்தை ஒழுங்குமுறையில சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அம்புக்குறி போட்டு கூட எழுதலாம். வாசிக்கிறவர் புலகாங்கிதம் அடைவார். அப்போ அந்த பிள்ளைக்கு சூப்பரா விளங்கிட்டப்பா. முதலாவது கேள்வி சரியா? முதலாவது கேள்விக்கு முதலாவது விடையே அமர்க்களம் என்று சொல்ல ஓப்பனிங் சீனே விசில் பறக்குமா இருந்தா அதுக்கு பிறகு என்ன சொதப்பினாலும் அவர் உங்களை கைவிட்டார். யார் பதில் சொல்ல போறது? ஒருத்தரையும் காணல. சார் முதலாவது தனியார் பல்கலைக்கழகங்களை உருவாக்குதல். சொல்லுங்க, யாரு பேசுறது? கரணா? கரண் சொல்லுங்க. தனியார் பல்கலைக்கழகங்களை உருவாக்குதல். சரி, முதலாவது அரசல்லா பல்கலைக்கழகங்களை உருவாக்கும் முன்னெடுப்பு. அரசல்லாத பல்கலைக்கழகங்களை உருவாக்கும் முன்னெடுப்பு. சரியா? ஒரு அம்புக்குறி போடுறோம். அடுத்தது என்ன? கல்வி தரத்தை கூட்டவும் வளங்கள் திரட்டவும் அதிகரித்த போட்டி. சரியா? இரண்டாவது, முதலாவது நாங்க சொல்லுகிறோம் அரசல்லா பல்கலைக்கழகங்களை அமைக்கும் முன்னெடுப்பு. இரண்டாவது, கல்வி தரத்தை அதிகரித்தல், திறமைமிக்க வளங்களை திரட்டுவதில் பல்கலைக்கழகங்களிடையில் அதிகரித்த போட்டி. மூன்றாவது, உள்நாட்டு சந்தையில் தொழிலாளர் கேள்வி மற்றும் நிரம்பல் பொருத்தப்பாடு சீர் செய்யப்படுதலும் தரம் மேம்படுத்தப்படுதலும். விளங்குதா சொல்றது? அவற்றை பெயரிடுக என்றுதானே கேட்டது. நீங்கள் அவற்றை ஒரு அம்பு குறியிட்டு எழுதி கொள்ள முடியும். ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றுவது என்று சொல்லி இருக்கிறதால முதலாவது நாங்கள் சொல்லணும் அரசல்லா பல்கலைக்கழகங்களை அமைக்கும் முன்னெடுப்பு. ஒரு அம்புக்குறி போட்டோம். கல்வி தரத்தை கூட்டவும் திறமைமிக்க வளங்கள் திரட்டப்படுவதிலும் பல்கலைக்கழகங்களிடையில் அதிகரித்த போட்டி தோன்றுதல். அதுக்கு பிறகு இந்த அதிகமான போட்டியினால் என்ன நிகழும்? ஒரு அம்புக்குறியை போட்டு உள்நாட்டு தொழிலாளர் சந்தையின் கேள்வி மற்றும் நிரம்பல் பொருத்தப்பாடு சீர் செய்யப்படுதலும் தரத்தினை மேம்படுத்துதலும் என்கிற 3 படிமுறைகளுக்கூடாக இது நிகழ்கிறது. ஒன்றுக்கு ஒன்று காரணமாகும் விடயங்கள் சில என்று சொல்லியிருக்கிறார். 3 விடயங்களை அழகா எழுதா. 5வது துண்டம் இதுக்கு பொருத்தம் போல இருக்கிறது. தீர்மானித்தாலும் அவசரப்பட்டு எழுதக்கூடாது. இப்படி எழுதலாம் என்று தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். இப்பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அரசல்லாத பல்கலைக்கழகங்களை இலங்கையில் நிறுவுவதன் தேவை மற்றும் குறித்த கல்விக் கொள்கையை செயற்படுத்துவது தொடர்பான இயலளவை உறுதி செய்யும் விடயங்கள் யாவை? இப்பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அரசல்லாத பல்கலைக்கழகங்களை இலங்கையில் நிறுவுவதன் தேவை மற்றும் குறித்த கல்விக் கொள்கையை செயற்படுத்துவது தொடர்பான இயலளவை உறுதி செய்யும் விடயங்கள் யாவை? இந்த வினாவுக்கு விடையளிப்பதற்கு எந்த துண்டை நாங்கள் பயன்படுத்தலாம்? இரண்டாவது துண்டத்தை பயன்படுத்தலாம். முதலாவது துண்டம். சாம் சொல்லுங்க, எத்தனையாவது? முதலாவது துண்டம். முதலாவது. மற்றது சீலனா பேசுனீங்கம்மா, சொல்லுங்க எத்தனையாவது? சார் இரண்டாவது துண்டம். 2வது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஹம்சியா சொல்லுங்க. அது ஸ்கிரீன்ல விளங்குது இல்ல சார், கொஞ்சம் போட்டா. பந்தி விளங்க இல்லையா? கேள்வியை வாசிக்கிறேன். இப்பந்தியில் குறிப்பிட்டுள்ளவாறு அரசல்லாத பல்கலைக்கழகங்களை இலங்கையில் நிறுவுவதன் தேவை மற்றும் குறித்த கல்விக் கொள்கையை செயற்படுத்துவது தொடர்பான இயலளவை உறுதி செய்யும் விடயங்கள் யாவை? அது 1ம் 2ம் சார். கிரேட் ஆன்சர். சரிதானே? இந்த கேள்வி 2 பகுதிகளை உள்ளடக்கியதாக சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று, அரசல்லாத பல்கலைக்கழகங்களை நிறுவுவதன் தேவை மற்றும் குறித்த கல்விக் கொள்கையை செயற்படுத்துவது தொடர்பான இயலளவை உறுதி செய்யும் விடயங்கள். இந்த முதலாவது தேவையை சொல்லுது. உயர்கல்வித்துறையில் அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைப்பதால் என்கிற பகுதி எங்களுக்கு தேவையில்லை. சரிதானே?
என்ன தேவை? இலங்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வாய்ப்புகள் மற்றும் தெரிவுகளை இலங்கையால் விரிவாக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் அரசல்லாத பல்கலைக்கழகங்களை இலங்கையில் நிறுவுவதற்கான தேவை என்ன என்பதற்கான பதில். உயர்கல்வித்துறையில் அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைப்பதால் இலங்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வாய்ப்புகள் மற்றும் தெரிவுகளை இலங்கையால் விரிவாக்க முடியும். அதனுடைய அடுத்த பகுதியாக கேட்டிருக்கு, மற்றும் குறித்த கல்விக் கொள்கையை செயற்படுத்துவது தொடர்பான இயலளவை உறுதி செய்யும் விடயங்கள் யாவை? நாட்டின் உபாயம் மிக்க புவியியல் சார் அமைவிடம், தொழிற்படையின் பணி சார்ந்த கலாச்சாரம் மற்றும் உள்நாட்டு கல்வியாளர்களின் புலமை இயலளவு போன்ற போட்டித்தன்மை மிக்க அனுகூலங்கள் இருப்பது இந்த தேர்வை செயலாற்றக்கூடிய தன்மை மேம்பட்டிருப்பதை குறிக்கிறது. இந்த தேர்வு செயற்படுவதற்கான தன்மை மேம்பட்டிருக்கிறதா, இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறது எப்படி என்று சொல்லி விளங்கப்படுத்துகிறார். முதலாம் இரண்டாம் துண்டங்களை பயன்படுத்தியதாக இரண்டாவது கேள்விக்கு விடையளிக்கலாம் என்பதாக தென்படுகிறது. அதையும் குறித்து வச்சுக் கொள்வோம். இப்போதைக்கு மூன்றாவது கேள்விக்கு போவோம். எல்லா கேள்விக்கும் சரியாக இருந்தால் அதுதான் விட மாற்றியமைக்க தேவையில்லை. பல்கலைக்கழகங்களுக்கு இடையே உயர்கல்வித்துறையின் தரத்தை அதிகரிப்பதற்கு தூண்டும், போட்டித்தன்மையை அதிகரிக்க துணையாகும் பூர்வ விடயம் இது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையே உயர்கல்வித்துறையின் தரத்தை அதிகரிப்பதற்கு தூண்டும், போட்டித்தன்மையை அதிகரிக்க துணையாகும் பூர்வ விடயம் எது என்று கேட்டுக்கிறாங்க. இது இந்த கருத்து என்ன? உயர்கல்வித்துறையில பல்கலைக்கழகங்கள் தரத்தை அதிகரிப்பதற்கு தூண்டுகின்ற, அவை இந்த போட்டித்தன்மையை அதிகரிக்க துணையாகும் பூர்வ விடயம் அவர்களுக்கு எவ்வாறு போட்டித்தன்மை அதிகரிக்கும் என்று கேட்டிருக்காங்க. அவர்களுக்கு இடையில போட்டியை தூண்டுகின்ற பூர்வ விடயம் என்ன, மூல விடயம் என்ன என்று கேட்டிருக்காங்க. யாரேனும் பதில் சொல்லலாம், பரவாயில்ல. சதீஷ் பேசுங்க. குறைந்த செலவுல கட்டிய இந்த கல்வியை வழங்குற சார், உயர்கல்வி பணிகளை செய்தானே. குறைந்த செலவில் தரமான கல்வியை வழங்குவது. இப்போதைக்கு அதை நான் மறக்கையில பார்ப்போம். வேறு ஏதேனும் விடைகள் இருக்கா? கேள்வி விளங்குதா? கேள்வியை பார்த்து கொள்ளுங்க. பல்கலைக்கழகங்களுக்கு இடையில் உயர்கல்வித்துறையில் தரத்தை அதிகரிப்பதற்கு தூண்டும், போட்டித்தன்மையை அதிகரிக்க துணையாகும் பூர்வ விடயம். நீங்க ஒருத்தரும் கை தூக்க தேவையில்லை, நீங்க மக்க ஒன் பண்ணி போட்டு பேசலாம், சரிதானே? அடிக்கடி நீங்க கையை தூக்குறீங்க, எனக்கு விளங்கி கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லி நீங்க மக்க ஒன் பண்ணிட்டே பேசலாம். கையை தூக்க வேண்டியதில்லை, நீங்க அன்மியூட் பண்ணலாம். நீங்களா சொல்லுங்க. சார் பந்தியை கொஞ்சம் காட்டுங்க சார். பூர்வ விடயம் என்ன சார்? அந்த ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி தொடர்பான செயற்பாடுகளா? ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி தொடர்பான செயற்பாடுகள். இந்த தரத்தின் விஷயம் கேள்வி என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, பல்கலைக்கழகங்களுக்கு இடையில் உயர்கல்வித்துறையின் தரத்தை அதிகரிப்பதற்கு தூண்டும், போட்டித்தன்மையை அதிகரிக்க துணையாகும் பூர்வ விடயம் யாது? இப்ப இங்க உயர்கல்வித்துறையில தரத்தை அதிகரிப்பதற்கு தூண்டுகின்ற, போட்டித்தன்மை அதிகரிக்க துணையாகிற விடயம். அப்ப அவர்களுக்கு தரத்தை அதிகரிப்பதில் அவர்களுக்கு இடையில போட்டித்தன்மையை உருவாக்குற காரணி எது என்று கேட்டிருக்கு.
தரத்தை அதிகரிப்பது, அவர்களுக்கிடையில் போட்டியை உருவாக்கும் காரணி என்ன என்பதுதான் கேள்வி. சார், சொல்லுங்க. நாட்டின் உபாயமிக்க புவியியல்சார் அமைவிடம், தொழிற்படையின் பணி சார்ந்த கலாச்சாரம் மற்றும் உள்நாட்டு கல்வியியலகம், புலமை, இயலளவு. சரி, பார்ப்போம். வேற விதமான விடைகள் ஏதேனும்? யாரம்மா 308 நம்பர்ல இருக்கிறது? தம்பியா தங்கச்சியா? சொல்லுங்க. இலங்கை பன்னாட்டு நிறுவனங்களை தரம் சார். இலங்கை பன்னாட்டு நிறுவனங்களை தரம். இலங்கையில் என்ன ஐயா? உள்நாட்டு கல்வியாளரின் புலமை, இயலளவு, அதே போன்று இலங்கை பன்னாட்டு நிறுவனங்களின் தரம். சரி, பார்ப்போம். என்ன இப்ப கவனிங்க, இங்க தரத்தை அதிகரிப்பது தொடர்பாக பேசப்பட்டிருக்கக்கூடிய பந்தி எது? 4வது பந்தி சார். 4வது 5வதா? 4வது வந்து சார் 4வது தொடர்ச்சி 5வது வருதுன்னு நினைக்கிறேன். பல்கலைக்கழகங்களுக்கு இடையில் அதிகரித்த போட்டியில் இந்த முன்னெடுப்பு, பல்கலைக்கழகங்களுக்கு இடையில் அதிகரித்த போட்டியில் கல்வித்தரத்தை கூட்டவும் திறமைமிக்க வளங்கள் திரட்டப்படுவதையும் தூண்டும். சரிதானே? பல்கலைக்கழகங்களுக்கு இடையில் கல்வித்தரத்தை கூட்டுதல் மற்றும் திறமைமிக்க வளங்கள் திரட்டுதல் ஆகிய விடயங்களில் அதிகரித்த போட்டியினை தூண்டும் என்று சொல்லியிருக்கு. நாங்கள் சாதாரணமா இந்த பகுதியை வாசித்து விளங்கிக் கொண்டு நாங்கள் கல்வித்தரத்தை கூட்டுவது, திறமைமிக்க வளங்கள் திரட்டுவது ஆகிய விடயங்களில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையில் அதிகரித்த போட்டியினை தூண்டும். எது தூண்டும்? அரசல்லாத பல்கலைக்கழகங்கள் இந்த முன்னெடுப்பு தூண்டும் என்று இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. அப்படித்தானே? என்னப்பா சார் அதான் சார் அந்த ஆராய்ச்சி அபிவிருத்தி அது மேம்பாட்டுத்துறை அந்த அதான் சார் வரும்னு நினைக்கிறேன். அரசல்லாத பல்கலைக்கழகங்கள் அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைக்கும் முன்னெடுப்பு. அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைக்கும் முன்னெடுப்பு என்ன செய்யும்? கல்வித்தரத்தை கூட்டுதல், திறமைமிக்க வளங்கள் திரட்டுதல் ஆகிய விடயங்களில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையில் அதிகரித்த போட்டியினை தூண்டும். அப்படி இருக்குதானே? பல்கலைக்கழகங்களில் அதிகரித்த போட்டியில் கல்வித்தரத்தை கூட்டவும் திறமைமிக்க வளங்கள் திரட்டப்படுவதனையும் தூண்டும். அப்போ அரசல்லாத பல்கலைக்கழகங்கள் அமைக்கின்ற முன்னெடுப்பு முதலாவது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையில் போட்டி அதிகரிக்கும். அந்த போட்டியின் காரணமாக அவர்கள் கல்வித்தரத்தை அதிகரிப்பதிலும் திறமைமிக்க, அதாவது மிகவும் புகழ்பெற்ற ஆசிரியர்களை கொண்டு போய் போட்டா பிரைவேட் டியூஷனுக்கு ஜனம் போகும்ன்றது போல புகழ்பெற்ற வளங்கள், புகழ்பெற்ற கல்வியலாளர்களை கொண்டு போவதில் பல்கலைக்கழகங்கள் தூண்டப்படும். படிப்படியாக சொல்லி கொண்டு போறாங்க பாருங்க. அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைக்கின்ற முன்னெடுப்பு என்ற அந்த முயற்சி பல்கலைக்கழகங்களுக்கு இடையில் அதிகரித்த போட்டியினை தோற்றுவிக்கும். பல்கலைக்கழகங்கள் ஒன்றோடொன்று போட்டியிட வேண்டியதாக இருக்கும். இந்த போட்டியின் காரணமாக அவர்கள் கல்வித்தரத்தை கூட்டுவதிலும் திறமை மிக்க வளங்கள் திரட்டுவதையும் மேற்கொள்வார்கள். கல்வித்தரத்தை கூட்டுதல், திறமை மிக்க வளங்கள் திரட்டப்படுவதை தூண்டும். இப்ப கல்வித்தரத்தை கூட்டுவதில் தூண்டுகிற பூர்வ காரணி எது? பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான அதிகரித்த போட்டியா அல்லது அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைக்கின்ற முன்னெடுப்பா? அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைக்கின்ற முன்னெடுப்பு. அதுதான் பூர்வ காரணி. பூர்வன்றது அந்த இனிஷியல் என்ன விளங்குதானே? அரசல்லாத பல்கலைக்கழக முன்னெடுப்பு. அதுக்கு பிறகு தனியார் துறையில முதலீடு, தனியார் துறையில வழங்குற முதலீடு. அப்போ இங்க
இந்த முன்னெடுப்பு என்றால் அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைக்கும் முன்னெடுப்பு. அது அடுத்ததாக நிகழப்போது பல்கலைக்கழகங்களுக்கு இடையில் போட்டி அதிகரித்த போட்டி. அதனால அவர்கள் கல்வித்தரத்தை கூட்டுதல், திறமை மிக்க வளங்கள் திரட்டப்படுவதை செய்வார்கள். அதாவது அந்த விடயங்கள் தூண்டப்படும். சரிதானே? இந்த அதிகரித்த போட்டி அதுக்கு பிறகு இப்படியான அதிகரித்த போட்டி உள்நாட்டு தொழிலாளர் சந்தையில் உள்ள கேள்வி நிரம்பல் பொருத்தப்பாட்டை சீர் செய்யறதுக்கு உதவும் என்று கண்டினியூஸா போகுது. அதான் நாங்கள் முதலாவது கேள்வி நாங்கள் பார்த்த விட அதுக்குள்ள இருந்து இந்த 5வது துண்டத்துல இருந்து 2 கேள்விகள் தயாரிக்கப்பட்டிருக்கு. முதலாம் 2ஆம் துண்டங்களை உள்ளடக்கியதாக ஒரு கேள்வியை போட்டுட்டு 5வது துண்டத்துக்குள்ள இருந்து 2 கேள்வியை கேட்டிருக்கேன். உங்களால புரிந்து கொள்ள முடியுதா அந்த கேள்வியை நான் சொல்ற போது? பல்கலைக்கழகங்களுக்கு இடையே உயர்கல்வியின் தரத்தை அதிகரிப்பதற்கு தூண்டும் போட்டித்தன்மையை அதிகரிக்க துணையாகும் பூர்வ விடயம் யார்? போட்டித்தன்மையை தூண்டுகின்ற பூர்வ விடயம் அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைக்கும் முன்னெடுப்பு. சரி, யாரோ ஒரு பிள்ளை எனக்கு சரியாக விடையளித்திருந்தார். தனியார் பல்கலைக்கழகம் என்று விடையளித்திருந்தார் ராஜ்குமார். ஆனால் அந்த முன்னெடுப்பு என்கிற விடயத்தை அவர் புரிந்து கொண்டார் என்பதாக நான் எடுத்துக்கொள்வேன். அடுத்த கேள்விக்கு போவோம். அண்மைய எதிர்காலத்தில் உயர்கல்வி சேவையை ஏற்றுமதி செய்யும் முயற்சியை வெற்றியடைய செய்வதற்காக இப்பந்தியில் காட்டப்பட்டுள்ள உத்தி எது? அண்மைய எதிர்காலத்தில் உயர்கல்வி சேவையை ஏற்றுமதி செய்யும் முயற்சியை வெற்றியடைய செய்வதற்காக இப்பந்தியில் காட்டப்பட்டுள்ள உத்தி எது என்று கேட்கிறாங்க. இதுல எந்த துண்டத்தை நாங்கள் விடையாக எடுத்து பகுப்பாய்வு செய்ய வேண்டி இருக்கும்? மூன்றாவது துண்டம். அதுல காட்டப்படுகிற உத்தி என்ன? ஸ்ட்ராட்டஜி என்ன? குறைந்த செலவில் கல்வியை வழங்கும். குறைந்த செலவில் கல்வியை வழங்கும். குறைந்த செலவில் மட்டுமோ? பன்னாட்டு தரத்துக்கு சமமாக குறைந்த செலவில் கல்வி வழங்குதல். சமமான கல்வியை குறைந்த செலவில் வழங்குதல், அதான் ஸ்ட்ராட்டஜி. சரிதானே? அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை அப்படியே சொல்வதாக இருந்தால் பன்னாட்டு நிறுவனங்களின் தரத்துக்கு சமமாக குறைந்த செலவில் கல்வியை வழங்குதல். இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன செய்யும்? கிட்டிய எதிர்காலத்தில் உயர்கல்வி பணிகளை ஏற்றுமதி செய்வதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். வெளிநாட்டார்கள் ஒரு 5-10 வருஷத்துக்குள்ள நிறைய பேர் வந்து படிப்பார்கள் என்றது கருத்து. இந்த கொள்கை என்று சொல்லப்படுகிறது அல்ல. அதாவது அரசல்லாத பல்கலைக்கழகங்களை அமைத்தல் என்கிற கொள்கை இங்க ஸ்ட்ராட்டஜி அல்ல. அந்த கொள்கை உருவாக்கக்கூடிய அந்த ஏற்றுமதி தன்மையை தரக்கூடிய விளைவு அல்லது தந்திரோபாயம் என்னென்றால் சர்வதேச நிறுவனங்கள் அல்லது பன்னாட்டு நிறுவனங்களின் தரத்துக்கு சமமாக குறைந்த செலவில் கல்வியை வழங்கக்கூடிய தன்மையை தோற்றுவித்த அல்லது பன்னாட்டு நிறுவனங்களின் தரத்துக்கு சமமாக குறைந்த செலவில் கல்வியை வழங்குதல். இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உபாயம். சரியா? 5வது கேள்விக்கு முடிய கண்டுபிடிச்சிட்டோம் என்றால் அதுக்கு பிறகு நாங்கள் இறுதியான ஒரு முடிவுக்கு போயிடலாம். ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த பேப்பர் குரூப்ல போட்டிருக்கா? இல்லை, இது சடுதியாக தயாரிக்கப்பட்டது. என்ன இன்ஸ்டன்ட் செஷன் என்பதனால இது போடப்பட்டில். நான் ஒரு மாற்று ஒழுங்காக திடீரென்று செய்தது தானே, அப்ப அதன் காரணமாக இது போடப்பட்டில்லை. நான் இப்போது தருகிற இந்த இடைவெளியில உங்களுக்கு இந்த வினாத்தாள்களை குழுவில் போட்டு விடுகிறேன். ஒரு 5 நிமிட ஓய்வெடுக்கிற போது போட்டு விடுகிறேன். ஆனால் நீங்கள் உடனடியாக அதை பிரிண்ட் பண்ணி எல்லாம் பார்த்து கொள்ளையிலாது தானே. ஏதேனும் உங்களுடைய சாதனங்களினூடாக அதை பார்க்க வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்க. குரூப்பில் போட்டு. சரி, இங்கு முன்மொழியப்பட்ட புதிய கொள்கைக்கு முன்னர் உயர்கல்வித்துறையின் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி நடைமுறைகளை போன்றே கல்வி பணிக்குழுவினரையும் மேம்படுத்துவதற்கு தடங்கள் ஏற்பட்டது எவ்வாறு? இங்கு முன்மொழியப்பட்ட புதிய கல்விக் கொள்கைக்கு முன்னர்
உயர்கல்வித்துறையின் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி நடைமுறைகளை போன்றே கல்வி பணிக்குழுவினரை மேம்படுத்துவதற்கு தடங்கள் ஏற்பட்டது எவ்வாறு? ஆய்வு அபிவிருத்தி நடைமுறைகளிலும் கல்வி பணிக்குழுவினரை மேம்படுத்துவதிலும் தடங்கள் ஏற்படுத்திய காரணி என்ன என்பதாக இந்த வினாவை புரிந்து கொள்கிறோம். நாங்கள் எந்த துண்டத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டி இருக்கும்? நாலாவது சார். நாலாவது துண்டத்தை பயன்படுத்த. என்ன காரணம் அங்க சொல்லப்பட்டிருக்குது? என்ன விடயம் சொல்லப்பட்டிருக்கு? அவ்வாறு தடையை ஏற்படுத்திய காரணியாக சொல்லப்பட்டிருக்க. முகமது பேசுங்க. அதான் சார், இந்த செயற்கையான முறையில இந்த துறையில அவங்க சொல்லி இருக்கிறாங்க. நாங்கள் இந்த துறையில எழுதுறதோ விடையெழுத இந்த துறையில அப்போ உயர்கல்வித்துறையில உயர்கல்வித்துறையில் முதலீடு செயற்கையான முறையில் தடை செய்யப்பட்டிருந்தமை. அவ்வளவுதான். உயர்கல்வித்துறையில் முதலீடு செயற்கையான முறையில் தடை செய்யப்பட்டிருந்தது. சகோதரங்கள், ஒரு விஷயத்தை வெளிப்படையா பேசுங்க. இவ்வாறு ஒரு உரைப்பகுதியை விளங்கி துண்டமாக்கியதுக்கு பிறகு கேள்வியை அணுகிறதுல வசதி இருக்கிறதாக உணர்றீங்க? அல்லது ஒரு கேள்வியை வாசிச்சு போட்டு வந்து இந்த பந்திக்குள்ள நின்று தடக்கப்பட முடியும்? லேசா இருக்கு சார். கொஞ்சம் வேகமா செய்து பயிற்சி செய்வீங்கன்னா போதும். சரிதான். இத கொஞ்சம் வேகமா பயிற்சி செய்ய பழகினாச்சு. வாசிச்சு இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு துண்டமும் என்ன சொல்லுது சோட்டா. சரி, முதலாவது தேவையை சொல்லுது, இரண்டாவது வெற்றியை தரக்கூடிய காரணிகளை சொல்லுது, மூன்றாவது இது எவ்வாறு வெளிநாட்டு ஏற்றுமதிக்கான சந்தர்ப்பத்தை தரும் என்று சொல்லுது, நாலாவது கடந்த காலத்தில் நடந்த அநியாயம் என்ன என்று சொல்லுது, அஞ்சாவது இது உள்நாட்டு தொழிலாளர் சந்தையில ஒரு திருப்தியான சூழ்நிலையை தோற்றுவிக்கிற நடைமுறை எவ்வாறு என்பதை விவரிக்குது. இப்படி புரிந்து கொண்டால் கீழே இருக்கிற கேள்வியை வாசிக்கிற போது தெளிவாக இருக்கும். ஒரு தடவை வாசிக்கும் கீழே இருக்கிற கேள்வியை கொஞ்சம் வாசித்தீங்கன்னா என்ன கேட்கிறாருன்ற ஓரளவுக்கு உய்த்துணரக்கூடியதாக இருக்கும். திரும்ப கேள்வியை விடையளிப்பதற்கு முன்பாக, கேள்விகளை அணுகுவதற்கு முன்பாக ஒரு தடவை திரும்ப உரைப்பகுதியை வாசிக்கிற போது உங்களால அங்க இருக்கக்கூடிய அந்த தனித்தனி துண்டங்களாக கலட்டி எடுக்கிற விதத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, ஒரு சிறிய ஓய்வு ஒன்று எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக இன்னும் ஒரு வினாவை பேசுவோம். நீங்கள் ஆஃப் ரெக்கார்டிங்கில் ஏதேனும் பேசுவதாக இருந்தால் பேசலாம். நான் 2 நிமிடம் காத்திருக்கிறேன் இந்த பிரேக் டைம்ல. சரி, நாங்கள் அடுத்த உரைப்பகுதி, இந்த வினாத்தாளில் 2வதாகவும் ஒரு உரைப்பகுதி ஒன்று இருக்குது. உண்மையில இது கொஞ்சம் கடினத்தன்மை வாய்ந்தது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது என்பதனால நான் 2வது உரைப்பகுதியை இலகுவானதாக பார்த்துட்டு 3வது உரைப்பகுதிகளை போகிறேன். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன். ஒரு வினாத்தாளில் 3 உரைப்பகுதிகள் தந்து 15 வினாக்கள் கேட்பார்களாக இருந்தால் சர்வ நிச்சயமாக நான் சொல்வது போன்ற தர வேறுபாட்டை நீங்கள் உணர்வீர்கள். ஒன்று, இவ்வளவு வாசித்தாலும் விளங்காத ஒரு பந்தி இருக்கும். 2வது, கஷ்டப்பட்டு வாசித்தால் விளங்குகிற ஒரு பந்தி இருக்கும். 3வது, வாசித்தால் விளங்குகிற ஒரு பந்தி இருக்கும். சரி, இப்படித்தான் இருக்கும். 3 பந்திகளும் ஒரே விதமாக இருக்காது. மிகவும் கடினமானது, புரிந்து கொள்ளக்கூடியது. இலகுவானது என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தல, புரிந்து கொள்ளக்கூடியது என்கிற கட்டமைப்பில் தான் 3 பந்திகள் தருவார்கள். 15 கேள்வி கேட்கப்பட்டு சில வேளையில அதுக்கு 30 புள்ளிகளை கொடுக்கலாம். சில வேளையில 10 கேள்விகளை கேட்டு உங்களுக்கு 30 புள்ளிகளை கொடுக்கலாம். அது நிலைமை கேட்ட விதமாக அமைந்திருக்கும். சரி, இப்போ உரைப்பகுதியை வாசி. மாகாண சபைகளும் உள்ளூராட்சி மன்றங்களும் இலங்கை துணை தேசிய அரசாங்க முறைமையினை உள்ளடக்கியுள்ள யாப்பிற்கான 13வது திருத்தத்தின் கீழ் அது மாகாண சபைகள் உருவாக்கப்பட்டதுடன் இலங்கையில் உள்ள உள்ளூராட்சி மன்ற முறைமை 335 நிறுவனங்களை கொண்டிருக்கிறது. 2013ஆம் ஆண்டின் இறுதியில் உள்ளூராட்சி மன்ற முறைமை
23 மாநகர சபைகளையும் 41 நகர சபைகளையும் 271 பிரதேச சபைகளையும் உள்ளடக்கியுள்ளது. 2013ஆம் ஆண்டில் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு துணை தேசிய அரசாங்க மட்டத்தில் அபிவிருத்தியில் இன்றியமையாததொரு பங்கினை தொடர்ந்தும் ஆற்றியது. அமைச்சு மாகாண சபை மட்டத்திலும் உள்ளூராட்சி மன்ற மட்டத்திலும் அபிவிருத்தி தேவைகளை அடையாளம் காணும் பொருட்டு துணை தேசிய அரசாங்க சபைகளுடன் மிக காத்திரமான முறையில் தொடர்ந்தும் பணியாற்றியதுடன் கொடை முகவர்களுடன் காத்திரமான ஒருங்கிணைப்புகளை ஏற்படுத்தி கொண்டதன் மூலம் முதலீடுகளுக்கும் வசதி அளித்தது. மேலும் பொதுமக்களுக்கு சிறந்த பணிகளை வழங்கும் விதத்தில் உட்கட்டமைப்பு வசதிகளும் முகாமைத்துவ இயலாற்றல்களும் மேம்படுத்தப்பட்டன. தரமுயர்த்தப்பட்ட பணிகளை வழங்கவும் பொதுமக்களுக்கான தேவைகளை சரியான நேரத்தில் முடிப்பதற்குமாக அமைச்சினால் பல நிகழ்ச்சி திட்டங்கள் தொடங்கப்பட்டன. இதற்கமைய கழிவு முகாமைத்துவம் மற்றும் டெங்கு ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டமானது அமைச்சின் கீழ் வரும் தேசிய திண்ம கழிவு முகாமைத்துவ ஆதரவு நிலையத்தினால் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் வினைத்திறன் மிக்க பணிகளை வழங்குவதன் மூலம் நாளைய சுபீட்சம் என்ற தொனிப்பொருளில் உள்ளூராட்சி மன்ற வாரம் ஒன்று 2013 நடத்தப்பட்டது. கேள்விகளை கொஞ்சம் வாசித்து கொண்டு வரும். மக்களின் தற்கால பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அதிக பயனுள்ள சேவையை வழங்குவதற்கும் அமைச்சு பயன்படுத்திய உத்தி யார்? இப்ப இங்க ஒரு விடயத்தை பற்றி பேசப்படுது. இதை நாங்கள் கொஞ்சம் மனசுல வச்சுக்கொள்ள வேண்டும். மக்களின் தற்கால பிரச்சனைகளை தீர்த்தல், அதிக பயனுள்ள சேவையை வழங்குதல். இதை பற்றி உரைப்பகுதியில் எங்கேயோ இருந்தது போல இருக்குது. திரும்ப வாசிப்போம். நாங்கள் எக்ஸாம் பேப்பரை வாசிக்க இப்படித்தானே வாசிக்க போறோம். 2 பேப்பர் வச்சு வாசிக்க போறோமோ? ஒரு பக்கத்துல கேள்வி, மற்ற பக்கத்துல இன்னொரு பேப்பர், அப்படி இல்லை. திரும்ப நாங்கள் அங்கதான் போக போறோம். இப்ப நாங்கள் குறித்துக் கொள்வோம். மக்களின் தற்கால பிரச்சனைகளை தீர்த்தல், பயனுள்ள சேவையை வழங்குதல் என்பவற்றுக்கு அமைச்சு என்ன செய்தது, என்ன உத்தியை பயன்படுத்தினது என்று கேள்வி கேட்டிருக்காங்களா? அப்ப அதை நாங்கள் உரைப்பகுதியில தேட வேண்டிய தேவை இருக்குது. இப்படி அந்த தேவையை நாங்கள் குறித்து வைத்துக் கொள்வோம். 2013ஆம் ஆண்டு இறுதியில் இலங்கையின் உள்ளூராட்சி மன்றங்களின் தொகுதி அமைப்பு எத்துறைகளை உள்ளடக்கி இருந்தது என குறிப்பிடுது. 2013ஆம் ஆண்டின் இறுதியில் இலங்கையின் உள்ளூராட்சி மன்றங்களின் தொகுதி அமைப்பு எத்துறைகளை உள்ளடக்கி இருந்தது என்று கேட்டிருக்காங்க. அப்ப நாங்கள் அது பார்த்தோம். அமைச்சின் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் யாவை? இதையும் ஞாபகம் வச்சிருக்கோம். நிகழ்ச்சி திட்டங்களை தேடுவோம். சரி, துணை தேசிய அரசாங்க அதிகார சபைகளுடன் அமைச்சு என் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக தொடர்ச்சியாக செயற்பட்டது. துணை தேசிய அரசாங்க அதிகார சபைகள், மாகாண சபை, உள்ளூர் அதிகார சபைகளோடு அமைச்சு எந்த நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக தொடர்ச்சியாக செயல்பட்டது? 5வது கேள்வி, இப்பந்தியில் குறிப்பிடப்பட்டவாறு எதிர்பார்க்கும் பெறுபேறு முதலீட்டு செயல்முறைக்கு வசதி வழங்கல் எனில் அதற்காக பின்பற்ற வேண்டிய நடைமுறை யார்? அப்ப இங்க முதலீட்டு செயல்முறைக்கு வசதி வழங்கல் என்பதை ஒரு காரியமாக எடுத்தால் அதற்கான காரணம் என்ன என்பது கேள்வியாக இருக்கு என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். சரிதானே? நான் ஒரு விடயத்தை கூறுவதற்கு மறந்துட்டேன். நாங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த வினாவுக்கு 5 வினாக்களுக்கும் விடைகள் மிக துல்லியமாக பொருந்தி இருந்தது என்பதனால அந்த விடைகளை நாங்கள் உறுதி செய்கிறோம் என்கிறத உங்களுக்கு சொல்லு. ஏன்னா அந்த விடைகள்ல மாறுபாடு வேற இல்லை. ஏற்கனவே நாங்கள் தீர்மானித்த ஒரு விடையை இன்னொன்றுக்கு எழுத வேண்டிய தேவை தோற்றம் வர இல்லை என்பதனால அந்த விடைகள் சரியானவை என்று நினைச்சு கொண்டு நாங்கள் அந்த அளவோட நிறைவு செய்துட்டோம். சரி, இப்போ இதுல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளை திரும்ப ஒரு தடவை ஞாபகத்தில் எடுத்துக்கொண்டு போவோம். மக்களின் பிரச்சனைகள் தீர்த்தல், பயனுள்ள சேவையை வழங்குவதற்கு அமைச்சு என்ன செய்தது என்று கேட்டிருக்காங்க. 2013ஆம் ஆண்டு இறுதியில் உள்ளூராட்சி மன்றங்கள் எவ்வாறு காணப்பட்டது என்று கேட்டிருக்கு. அமைச்சின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி திட்டங்கள் எவை என்று கேட்டிருக்காங்க. துணை தேசிய அரசாங்க அதிகார சபைகளோடு அமைச்சு
எந்த நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக தொடர்ச்சியாக செயற்பட்டது என்று கேட்டிருக்கு. இந்த பந்தியில் குறிப்பிடப்பட்டபடி எதிர்பார்க்கும் பெறுவது முதலீட்டு செயல்முறைக்கு வசதி வழங்கல் என்பதாக இருந்தால் அதற்காக பின்பற்ற வேண்டிய நடைமுறை என்ன என்று கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நாங்கள் அந்த உரைப்பகுதியை திருப்பி வாசிப்போம். 2வது தடவை வாசிப்போம். அதை துண்டமாக்க வேண்டிய விதமாக பொருத்தமான முறையில முடிஞ்சால் துண்டமாக்கி வைத்துக்கொள்வோம். மாகாண சபைகளும் உள்ளூராட்சி மன்றங்களும் இலங்கை துணை தேசிய அரசாங்க முறைமையினை உள்ளடக்கியுள்ள யாப்பிற்கான 13வது திருத்தத்தின் கீழ் 9 மாகாண சபைகள் உருவாக்கப்பட்டதுடன் இலங்கையில் உள்ள உள்ளூராட்சி மன்ற முறைமை 335 நிறுவனங்களை கொண்டிருக்கிறது. 2013ஆம் ஆண்டின் இறுதியில் உள்ளூராட்சி மன்ற முறைமை 23 மாநகர சபைகளையும் 41 நகர சபைகளையும் 271 பிரதேச சபைகளையும் உள்ளடக்கி உள்ளது. ரெண்டாயிரத்தி 13ஆம் ஆண்டில் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு துணை தேசிய அரசாங்க மட்டத்தில் அபிவிருத்தியில் இன்றியமையாததொரு பங்கினை தொடர்ந்தும் ஆற்றியது. அமைச்சு, இங்க அமைச்சு என்கிற வார்த்தை எதை குறிக்குது? இங்க அமைச்சு என்பது எதை சொல்லுது முகமது? உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை. உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை. மேல சொல்லப்பட்ட அமைச்சு உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு மாகாண சபை மட்டத்திலும் உள்ளூராட்சி மன்ற மட்டத்திலும் அபிவிருத்தி தேவைகளை அடையாளம் காணும் பொருட்டு துணை தேசிய அரசாங்க அதிகார சபைகளுடன் மிக காத்திரமான முறையில் தொடர்ந்தும் பணியாற்றியதுடன் கொடை முகவர்களுடன் காத்திரமான ஒருங்கிணைப்புகளை ஏற்படுத்தி கொண்டதன் மூலம் முதலீடுகளுக்கு வசதி அளித்தது. இந்த மேல சொல்லப்பட்டிருக்கிற துண்டம் என்ன என்று சொல்ல ஒரு தலைப்பாகத்தான் இருக்கு. 2013ஆம் ஆண்டில் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு துணை தேசிய அரசாங்க மட்டத்தில் அபிவிருத்தியில் இன்றியமையாததொரு பங்கினை தொடர்ந்து மாற்றியது. அந்த பங்கு என்னென்று கீழே தான் சொல்லப்பட்டிருக்கு, அமைச்சு என்று தொடர்றார்கள். ஆகவேதான் நான் அதை அதில் உடைக்க இந்த இடத்துல உடைக்காம விட்ட காரணம் அதுதான். அது ஒரு முற்றும்புள்ளியை கொண்டதாக இருக்கு. என்ன முற்றும்புள்ளி போட்டிருக்காங்க, அது சரி. ஆனால் அது ஒரு விடயத்தை சொல்ல இல்லை. விடயத்துக்கான ஒரு பீடிகை என்று சொல்லுவாங்க, ஒரு முன்னோட்டத்தை தான் கொடுக்குது. மாகாண சபை மட்டத்திலும் உள்ளூராட்சி மட்டத்திலும் அபிவிருத்தி தேவைகளை அடையாளம் காணும் பொருட்டு துணை தேசிய அரசாங்க அதிகார சபைகளோடு மிக காத்திரமான முறையில் தொடர்ந்து பணியாற்றியதுடன் கொடைமுகவர்களுடன் காத்திரமான ஒருங்கிணைப்புகளை ஏற்படுத்தி கொண்டதன் மூலம் முதலீடுகளுக்கும் வசதி அளித்தது. மேலும் பொதுமக்களுக்கு சிறந்த பணிகளை வழங்கும் விதத்தில் உட்கட்டமைப்பு வசதிகளும் முகாமைத்துவ இயல் ஆற்றல்களும் மேம்படுத்தப்பட்டன. தரமுயர்த்தப்பட்ட பணிகளை வழங்கவும் பொதுமக்களுக்கான தேவைகளை சரியான நேரத்தில் முடிப்பதற்குமாக அமைச்சினால் பல நிகழ்ச்சி திட்டங்கள் தொடங்கப்பட்டன. இதற்கமைய கழிவு முகாமைத்துவம் மற்றும் டெங்கு ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டமானது அமைச்சின் கீழ் வரும் தேசிய திண்ம கழிவு முகாமைத்துவ ஆதரவு நிலையத்தினால் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் வினைத்திறன் மிக்க பணிகளை வழங்குவதன் மூலம் நாளைய சுபீட்சம் என்ற தொனிப்பொருளில் உள்ளூராட்சி மன்ற வாரம் ஒன்று 2013 நடத்தப்பட்டது. உண்மை சொன்ன இந்த உரைப்பகுதியை நாங்கள் முதல் பார்த்த மாதிரியாக மிக அதிக நேரம் எடுத்து அனாவசியமான பகுப்பாய்வு செய்ய வேண்டிய தேவையில்லை. எல்லா விடயங்களுமே வெளிப்படையா தெரியக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இப்போ தரப்பட்டவற்றுக்குள்ள நான் 3 வகையான உரைப்பகுதி என்று சொல்லி இருந்தது. மிக கடினமானது, விடையளிப்பதற்கு இயலுமானது என்கிற அடிப்படையில் இந்த உரைப்பகுதியை 3வது வகைக்குள்ளதான் நாங்கள் எடுக்கிறோம். இதுக்காக பெரிய அளவில் சிரமப்படக்கூடாது, சரிதானே? இந்த சில வேளையில நான் அடிக்கடி சொல்லுகிறேன், இந்த பனங்கிழங்கு கிழிக்கிறதுக்கு ஆப்பு எல்லாம் பயன்படுத்துகிற மாதிரியே நான் அந்த எலி அடிக்கிறது AK-47 பாவிக்கிற மாதிரியா செய்யக்கூடாது. வளமையா சார் சொன்ன மாதிரி பந்தி தந்தா அதெல்லாம் உடைச்சு பகுப்பாய்வெல்லாம் செய்துதான் செய்யணும் என்று தேவையில்லாமல் எல்லாம் அவங்க வறுக்கிற பொறிக்கிற வேலைகள் செய்யக்கூடாது. இப்போ இதுல பெரிய அளவுக்கு நெருக்கடி இல்லை. 1வது துண்டத்தில் சொல்லப்பட்டிருக்குது துணை தேசிய அரசாங்கங்கள் இவை.
என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதில் யாப்பின் 13வது திருத்தத்தால் உருவாக்கப்பட்டது மாகாண சபை எல்லாம் சொல்லியிருந்தாலும் அதை பற்றி கேள்வி எதுவும் இருக்க இல்லை என்பதால் நாங்கள் அழுத்தம் கொடுக்க தேவையில்லை. வில்லங்கத்துக்கு தேவையில்லாத எல்லாத்துக்கும் அழுத்தம் கொடுத்து மாகாண சபை எதன்கள் உருவாக்கப்பட்டதில் அவங்களுக்கு நாங்களே கேள்வி எழுதி சோதிச்சு கொண்டிருக்க தேவையில்லை. சரிதானே? அப்ப இங்க இந்த பகுதியில துணை தேசிய அரசாங்கங்கள் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த 2013ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற முறைமை எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லியிருக்கிறார். இது அங்க ஒரு கேள்வியாக இருந்த ஞாபகமும் இருக்கு. மூன்றாவது, இந்த அமைச்சு பணியாற்றிய விதம். 2013ஆம் ஆண்டுல உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சு துணை தேசிய அரசாங்க மட்டத்தில் அபிவிருத்தியில் இன்றியமையாத ஒரு பங்கை தொடர்ந்து மாற்றியது. அமைச்சு மாகாண சபை மட்டத்திலும் உள்ளூராட்சி மன்ற மட்டத்திலும் அபிவிருத்தி தேவைகளை அடையாளம் காணும் பொருட்டு துணை தேசிய அரசாங்க அதிகார சபைகளுடன் மிக காத்திரமான முறையில் தொடர்ந்தும் பணியாற்றியது உடன் என்று அங்களவு. இதுல ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். அந்த பணியாற்றியது என்பதில் எங்க யானா இருக்குன்னு எனக்கு கேட்கக்கூடாது. எழுத்து விடுபட்டாலும் நாங்கள் வாசிக்க பழகுவோம். ஒரிஜினல் பேப்பர்ல எழுத்து பிள்ளையோட தான் இப்படி நிறைய இடத்துல இருந்தது இல்லை எழுத்து பிள்ளை. சரிதானே? நீங்க கவனமா வாசிச்சு பாருங்க. 3 இடத்துல எழுத்துக்கள் இல்லை. அது எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை. நீங்க நாமளா போட்டு வாசிக்க வேண்டியதா. பணியாற்றியதுடன் அந்த யானா இல்லை. ஆனால் அப்படி வரும், தவிர்க்க. துணை தேசிய அரசாங்கங்களோடு இது காத்திரமான முறையில தொடர்ந்து ஏன் செயற்பட்டது என்ற ஒரு கேள்வி இருந்த மாதிரி இருக்குது. அதுபோல பாருங்க, தொடர்ந்து கொடை முகவர்களுடன் காத்திரமான ஒருங்கிணைப்புகளை ஏற்படுத்தி கொண்டதன் மூலம் முதலீடுகளுக்கு வசதி அளித்தது. இந்த முதலீடுகளுக்கு வசதி அளித்ததுக்கு அது என்ன செய்யணும் என்ற ஒரு கேள்வி இருந்த போல இருக்கு. அந்த ஒரு துண்டத்துக்குள்ள 2 கேள்வியை போட்டிருக்காங்க. திரும்ப கேள்வியை பார்க்கல தெளிவா விடைக்கு பெறலாம். மேலும் பொதுமக்களுக்கு சிறந்த பணிகளை வழங்கும் விதத்தில் உட்கட்டமைப்பு வசதிகளும் முகாமைத்துவ இயலாற்றல்களும் மேம்படுத்தப்பட்டன. சிறந்த பணிகளை வழங்குவதற்கு என்ன செய்தவை? உட்கட்டமைப்பு வசதி, முகாமைத்துவ இயலாற்றல் மேம்படுத்தப்பட்டது. தரமுயர்த்தப்பட்ட பணிகளை வழங்கவும் பொதுமக்களுக்கான தேவையை சரியான நேரத்தில் முடிப்பதற்குமாக. மேலே சொல்லப்பட்டது பொதுமக்களுக்கு சிறந்த பணிகளை வழங்குவதற்கு. அடுத்ததாக சொல்லியிருக்கு சரியான நேரத்தில் முடிப்பதற்கு, பொதுமக்களுக்கான தேவைகளை சரியான நேரத்தில் முடிப்பதற்குமாக அமைச்சினால் பல நிகழ்ச்சி திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. பொதுமக்களுக்கு சிறந்த பணிகளை வழங்குறதுக்கு உட்கட்டமைப்பு வசதி, சிறந்த பணி அண்ட் பெஸ்ட் சர்வீஸ், சிறந்த பணிகளை வழங்கும் விதத்தில் உட்கட்டமைப்பு வசதி, முகாமைத்துவ இயலாற்றல்கள் மேம்படுத்தப்பட்டது. தரமுயர்த்தப்பட்ட பணிகளை வழங்குவதற்காக பொதுமக்களுக்கு தரமுயர்த்தப்பட்ட பணிகளை வழங்குவதற்கு பொதுமக்களுக்கான தேவைகளை சரியான நேரத்தில் முடிப்பதற்கு அமைச்சினால் பல நிகழ்ச்சி திட்டங்கள் தொடங்கப்பட்டன. இது மாதிரி அங்க ஒரு கேள்வி ஒன்று இருந்த போல இருக்கு. பொதுமக்களுடைய தற்கால பிரச்சனையை தீர்ப்பதற்கு, அதிக பயனுள்ள சேவையை வழங்குவதற்கு, பொதுமக்களினுடைய தற்கால பிரச்சனையை தீர்ப்பதற்கு, அதிக பயனுள்ள பணிகளை வழங்குவதற்கு அமைச்சு பயன்படுத்திய உத்தி என்ன என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்ட ஞாபகம் இருக்கு. நாங்க சரி பார்ப்போம். அடுத்தது சொல்லியிருக்காங்க செயற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி திட்டங்கள். எத்தனை நிகழ்ச்சி திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு? எத்தனை நிகழ்ச்சி திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கப்பா? ஒருத்தரும் பேசாம அமைதியா இருக்கும். 2 திட்டங்கள். எளிமையா சொல்லுங்க. டெங்கு ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டமும் திண்ப கழிவு ஆற்றல். சாரி, டெங்கு ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டம், திண்ப கழிவு முகாமைத்துவ நிகழ்ச்சி திட்டம். திண்ம கழிவு முகாமைத்துவ நிகழ்ச்சி திட்டமா? கன்ஃபார்மா? கழிவு முகாமைத்துவம். சரி, உதயசீலன் பேசுங்க. கழிவு முகாமைத்துவம், டெங்கு ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டம். கழிவு முகாமைத்துவம் மற்றும் டெங்கு ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டம். வேற சார், அந்த வினைத்திறன் மிக்க பணிகளை வழங்குவதன் மூலம் நாளைய சுபீட்சம் என்ற துணைப்பொருள்ல உள்ளூராட்சி மன்ற வாரம் 1 2013 நடாத்தப்பட்டதுன்னு போட்டிருக்கோம். சரி லக்ஷ்மி, அதன் சமரியை சொல்லுங்க. முழுமையாக இல்லாமல் ஒரு சுருக்கமான ஒரு பதில் ஒன்றை கொடுங்க.
உள்ளூராட்சி மன்ற வாரம் நடத்தப்பட்டது. அது இந்த துணைப்பொருள் எல்லாத்தையும் சேர்த்து விளக்கப்படுத்தி சொல்லப்பட்டாலும் உள்ளூராட்சி மன்ற வார நிகழ்வு என்ன 2 விடயங்கள். ஒன்று கழிவு முகாமைத்துவம் மற்றும் டெங்கு ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டம். அது யார் நடத்தினது என்பதெல்லாம் பிறகு மற்ற அதே போல என்ன தலைப்பில் அல்லது என்ன துணைப்பொருளில் நடத்தப்பட்டதுங்கிறது அது மேலதிகமான விவரித்தல். உள்ளூராட்சி மன்ற வாரம் ஒன்று நடத்தப்பட்டது. 2 விடயங்கள் நடத்தப்பட்டது, 2 நிகழ்ச்சி திட்டங்கள் நடந்துருச்சு. இதை வச்சுக்கொண்டு கேள்விக்குள்ள போவோம். மக்களின் தற்கால பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அதிக பயனுள்ள சேவையை வழங்குவதற்கும் அமைச்சு பயன்படுத்திய உத்தி யாது? மக்களின் தற்கால பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அதிக பயனுள்ள சேவையை வழங்குவதற்கும் அமைச்சு பயன்படுத்திய உத்தி. மேலும் பொதுமக்களுக்கு சிறந்த பணிகளை வழங்கும் விதத்தில் உட்கட்டமைப்பு வசதிகளும் முகாமைத்துவ இயலாட்டுகைகளும் மேம்படுத்தப்பட்டன. அதுதான் சார் உத்தியா? அதான் உத்தி. சரி, வேறு விடைகள் ஏதேனும் சொல்லலாம் என்று கருதினால் முகமது? வேற என்னன்னு சொன்னா, அந்த கொடையாளர்களோட அவங்க முயற்சி செஞ்சு அந்த முதலீடுகளுக்கு வசதியை ஏற்படுத்தி கொண்டது. முதலீடுகளுக்கான வசதியை ஏற்படுத்திக் கொள்ளல் பார்ப்போம். அந்த விடையை நாங்கள் மனசில் வச்சு கொள்வோம். பொருத்தமா இருக்குமா என்று சொல்லி திரும்ப ஒரு சரி பார்த்துக்கொள்ளே. சரியா? இப்போ முதலாவது கேள்வி, மக்களின் தற்கால பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அதிக பயனுள்ள சேவையை வழங்குவதற்கு அமைச்சு பயன்படுத்திய உத்தி. தற்கால பிரச்சனைகளை தீர்த்தல் என்று சொல்லி எங்க சொல்லப்பட்டிருக்கு? பொதுமக்களுக்கு சிறந்த பணிகளை வழங்குதல் சொல்லப்பட்டிருக்கு. தற்கால பிரச்சனைகளை தீர்த்தல் கழிவு முகாமைத்துவம். மூணு பேசுங்க. கழிவு முகாமைத்துவம், டெங்கு ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டம். கழிவு முகாமைத்துவமும் டெங்கு ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டம் அதையும் சேர்ப்போமா இந்த அமைச்சு பயன்படுத்திய உத்திக்குள்ள? சரி, பார்ப்போம். என்ன அடுத்த கேள்வியை தேடிக்கொண்டு வருவோம். 2013ஆம் ஆண்டு இறுதியில் இலங்கையின் உள்ளூராட்சி மன்றங்களின் தொகுதி அமைப்பு எத்துறைகளை உள்ளடக்கி இருந்தது என குறிப்பிடுக. 2013ஆம் ஆண்டு இறுதியில் இலங்கையின் உள்ளூராட்சி மன்றங்களின் தொகுதி அமைப்பு எத்துறைகளை உள்ளடக்கி இருந்தது என குறிப்பிடுக. இதை எந்த துண்டத்தை நாங்கள் விடு எழுதுவதற்கு பயன்படுத்தலாம்? முதலாவது துண்டம் சார். முதலாவதா? இரண்டாவது 2013ஆம் ஆண்டின் இறுதியில் உள்ளூராட்சி மன்ற முறைமை 23 மாநகர சபைகளையும் 41 நகர சபைகளையும் 271 பிரதேச சபைகளையும் உள்ளடக்கி உள்ளது என்பதை பயன்படுத்த முடியும். வேற ஏதேனும் பதில்கள் இருக்கா உங்கள்கிட்ட? அப்ப இந்த பதில் ஏகமனதாக நிறைவேற்றப்படுகிறதால பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. 2வதுக்கு நாங்கள் இந்த பதிலையே நியமனத்தை செய்வோம், வைத்துக்கொள்வோம். அமைச்சின் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் யாவை என்று கேட்டிருக்காங்க. அமைச்சின் மூலம் எங்க இருக்குது? இறுதி பந்தியில சார் அந்த கழிவு முகாமைத்துவம், டெங்கு ஒழிப்பு மற்றும் கழிவு முகாமைத்துவம் நிகழ்ச்சி திட்டம் உள்ளூராட்சி மன்ற வாரம் ஒன்று 2013 நடத்தப்பட்டமை. சரியா? கழிவு முகாமைத்துவம் மற்றும் டெங்கு ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டம் 2வது உள்ளூராட்சி மன்ற வாரம் ஒன்று 2013 நடத்தப்பட்டமை அல்ல நடத்தப்பட்டது பொருத்தமானபடியாக இருக்கும். அமைச்சின் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் என்று சொல்லப்பட்டாலும் அங்கே 2 நிகழ்ச்சி திட்டங்கள் தான். அதை பற்றின விவரித்தல்கள் விலாவாரியாக பேசப்பட்டிருக்கு. அதுக்குள்ள நாங்கள் குழப்பமடையக்கூடாது. துணை தேசிய அரசாங்க அதிகார சபைகளுடன் அமைச்சு என் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக தொடர்ச்சியாக செயற்பட்டது. துணை தேசிய அரசாங்க அதிகார சபைகளுடன் அமைச்சு என் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக தொடர்ச்சியாக செயற்பட்டது என்று கேட்டிருக்கோம்.
அமைச்சு மற்றும் முதலீடுகளை ஏற்றுக்கொள்றதுக்காக ஒரு ஆள் நிறைய பேர் பேசுறீங்க. அப்துல் ரசாக் பேசுங்க. ஓம் சார், 4வது பந்தியில இருக்கிறது. சொல்லுங்க. தரமுயர்த்தப்பட்ட பணிகளை வழங்கவும் பொதுமக்களுக்கான தேவைகளை சரியான நேரத்தில் முடிப்பதற்குமான நிகழ்ச்சி திட்டம். அதாவது தரமுயர்த்தப்பட்ட பணிகளை வழங்குறதும் பொதுமக்களுக்கு தேவையான சரியான நேரத்தில் அந்த பணிகளை முடிப்பதற்கும். கேள்வி ஞாபகப்படுத்தட்டுமா? சார், துணை தேசிய அரசாங்க அதிகார சபைகளுடன் அமைச்சு என் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக தொடர்ச்சியாக செயற்பட்டது. துணை தேசிய அரசாங்க அதிகார சபைகளுடன் அமைச்சு என் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக தொடர்ச்சியாக செயற்பட்டது என்று கேட்டிருக்காங்க. அபிவிருத்தி தேவைகளை அடையாளம் காணும் முதலீடு வசதியில முகாமைத்துவம் செய்திருக்கீங்க. கருணாகரன் பேசுங்க. என்னடா சார், அந்த முதலீட்டு வசதிகளை சாம் பேசுங்க. உள்ளூராட்சி மன்றத்தில் அபிவிருத்தி தேவைகளை அடையாளம் காணும் பொருட்டு துணை தேசிய அரசாங்க அதிகாரங்களுடன் மிக காத்திரமான முறையில். மற்றது இந்த முதலீடுகளுக்கு வசதி அளித்தது அதுக்குள்ள வருமோ வராதோ? வரும் சார், கட்டாயம். காத்திரமான முறையில் தொடர்ந்தும் பணியாற்றியதுடன் துறைமுகவர்களுடன் காத்திரமான ஒருங்கிணைப்புகளை ஏற்படுத்தி கொள்ள எங்க 2 விடயம் சொல்லப்பட்டிருக்கா. ஒன்று மாகாண சபை மட்டத்திலும் உள்ளூராட்சி மன்ற மட்டத்திலும் அபிவிருத்தி தேவைகளை அடையாளம் காணும் பொருட்டு அல்லது அடையாளம் காண்பது என்ன, அது சரி, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். 2வது இதுவும் வருமா? காத்திரமான ஒருங்கிணைப்புகளை ஏற்படுத்தி கொண்டதன் மூலம் முதலீடுகளுக்கு வசதி அளித்தமை என்கிற 2வது வரும் சார். சரி, பார்ப்போம். அடுத்த கேள்வியை வாசிப்போம். இப்பந்தியில் குறிப்பிட்டவாறு எதிர்பார்க்கும் பெறுபேறு முதலீட்டு செயல்முறைக்கு வசதி வழங்கல் எனில் அதற்காக பின்பற்ற வேண்டிய நடைமுறை யாது? இப்பந்தியில் குறிப்பிட்டவாறு எதிர்பார்க்கும் பெறுபேறு முதலீட்டு செயல்முறைக்கு வசதி வழங்கல் எனில் அதற்காக பின்பற்ற வேண்டிய நடைமுறை யாது? எதிர்பார்க்கப்படுகிற பெறுபேறு முதலீட்டு செயல்முறைக்கு வசதி அளித்தல் எனில் அதற்காக பின்பற்ற வேண்டிய நடைமுறை என்னன்னு. அதான் சார், அந்த துணை தேசிய அரசாங்கங்களுடன் காத்திரமான தொடர்பை பெற்று அவையோட காத்திரமான தொடர்பா? அப்ப கவனிங்க, எங்க யாரோட காத்திரமான தொடர்பு? கொடைமுகவர்களுடன் காத்திரமான ஒருங்கிணைப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுதல். கொடைமுகவர்களோடு காத்திரமான ஒருங்கிணைப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுதல் காரணமாக இருந்தால் அதனால் விளையக்கூடிய காரியம் என்ன? முதலீடுகளுக்கு வசதி அளித்தல். முதலீடுகளுக்கு வசதி அளித்தல். இந்த மூலம் என்கிற சொல்லின் வழியாக எங்களுக்கு கிடைக்கிற விளக்கம் என்ன? மேலே இருக்கிறது காரணம், கீழே இருக்கிறது காரியம். கொடைமுகவர்களோடு காத்திரமான ஒருங்கிணைப்புகளை ஏற்படுத்தி கொண்டதன் மூலம் முதலீடுகளுக்கு வசதி அளித்தல். ஆகவே முதலீடுகளுக்கு வசதி அளிப்பது எதிர்பார்க்கும் கர்மமாக இருந்தால் அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஏற்படுத்திக் கொள்ளுதல். இப்ப மக்களின் தற்கால பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அதிக பயனுள்ள சேவை அமைச்சு பயன்படுத்திய உத்தி என்பதற்கு நாங்கள் இந்த விடையை கொண்டு எழுதலாமோ? கொடைமுகவர்களோடு காத்திரமான முறையில் தொடர்புகளை ஏற்படுத்துவதன் மூலம் முதலீடுகளுக்கு வசதி அளித்தமை என்கிற அதே விவரத்தை திரும்ப கொண்டு 1வது கேள்விக்கு விடையாக பொருத்தி கொள்ள முடியுமோ? அப்ப 1வது கேள்விக்கு என்ன விட? மக்களின் தற்கால பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அதிக பயனுள்ள சேவையை வழங்குவதற்கு அமைச்சு பயன்படுத்திய உத்தி என்ன? எந்த பகுதியை நாங்கள் விடையாக எடுக்கலாம்? கட்டமைப்பு வசதிகளும் முகாமைத்துவ
இயலாற்றல்களும் மேம்படுத்தப்பட்டமை. வேறு அடுத்த விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும் பாருங்க. தரமுயர்த்தப்பட்ட பணிகளை வழங்க பொதுமக்களுக்கு தேவைகளை சரியான நேரத்தில் முடிப்பதற்கு அமைச்சினால் என்ன செய்திருக்கிறாங்க? பல நிகழ்ச்சி திட்டங்கள் தொடங்கப்பட்டன. அவர் பிரதானமான விடையாக நான் உத்தேசிக்கிறேன், அவருடைய புள்ளியியல் திட்டத்துல இந்த பகுதி மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கும். இது உட்கட்டமைப்பு வசதிகளும் முகாமைத்துவ இயலாற்றல்களும் மேம்படுத்தப்பட்டமை என்பதுதான் தந்திரோபாயமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையில திரும்பவும் தரமுயர்த்தப்பட்ட பணிகளை வழங்குதல், சரியான நேரத்தில் சேவைகளை முடித்தல் என்பதற்கு பல நிகழ்ச்சி திட்டங்கள் தொடங்கப்பட்டமை. இந்த ரெண்டையும் உள்ளடக்கியதாக நாங்கள் விடை எழுதுகிற போது இந்த துறையில மிக பாண்டித்தியம் வாய்ந்தவர்கள் தான் உங்களுடைய விடைத்தாள் திருத்துணர்களாக பணியாற்றுவார்கள். அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். பிள்ளைக்கு மிக தெளிவாக உரைப்பகுதி விளங்கி நீங்கள் உட்கட்டமைப்பு வசதிகளும் முகாமைத்துவ இயலாற்றல்களும் மேம்படுத்தப்பட்டன, அத்தோடு பல நிகழ்ச்சி திட்டங்களும் தொடங்கப்பட்டன என்பதாக விடை அளிப்பது மிகச் சிறந்ததாக இருக்கும். விளங்குதா நான் சொல்றது சாம்? சரி, அப்ப முதலாவது கேள்விக்கு நாங்கள் விடையை மீள சீரமைத்துக் கொள்ளுகிறோம். மக்களின் தற்கால பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அதிக பயனுள்ள சேவையை வழங்குவதற்கும் அமைச்சு பயன்படுத்திய உத்தி யாது என்று கேட்கிற போது உட்கட்டமைப்பு வசதிகளும் முகாமைத்துவ இயலாற்றல்களும் மேம்படுத்தப்பட்டதுடன் பல நிகழ்ச்சி திட்டங்களும் தொடங்கப்பட்டன. சரியா? அடுத்த கேள்விக்கு வருகிறோம். 2013 ஆண்டு இறுதியில் இலங்கையின் உள்ளூராட்சி மன்றங்களின் தொகுதி அமைப்பு எத்துறைகளை உள்ளடக்கி இருந்தது என குறிப்பிடுக என்கிற போது எங்களுடைய கேள்விக்கான கண்டுபிடிச்ச விடையில மாற்றம் எதுவும் வர இல்லை. அந்த 2வது துண்டம் அப்படியே பயன்படுத்தப்படலாம். 2013 ஆண்டின் இறுதியில் உள்ளூராட்சி மன்ற முறைமை 23 மாநகர சபைகளையும் 41 நகர சபைகளையும் 271 பிரதேச சபைகளையும் உள்ளடக்கி இருந்தது என்பதாக எழுதுவது பொருத்தமாக இருக்கும். இப்போது இதன் எண்ணிக்கை வேறையா 335 நிறுவனங்கள் அல்ல. இது ஒரு பழைய தகவல். நாங்கள் இதில் இருக்கிற தகவலுக்கு இந்த விடையத்தான் எழுதணும். பிறகு எங்களுக்கு தெரிஞ்சபடி எழுத தேவை. அமைச்சின் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் யாவை என்று கேட்டதுல தெளிவா அந்த 2 நிகழ்ச்சி திட்டங்களும் அதுலேயும் மாற்றம் இல்லை. கழிவு முகாமைத்துவம் மற்றும் டெங்கு ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டம் உள்ளூராட்சி மன்ற வாரம் ஒன்று நடாத்தப்பட்டது. துணை தேசிய அரசாங்க அதிகார சபைகளுடன் அமைச்சு என் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக தொடர்ச்சியாக செயற்பட்டது. இப்ப 4வது கேள்வியை நாங்கள் சீரமைக்க வேண்டி இருக்கு. அதுக்குரிய விட நாங்கள் கண்டிருந்தாலும் அதில் ஒரு குழப்பம் இருந்தது, பார்த்துக் கொள்வோம். துணை தேசிய அரசாங்க அதிகார சபைகளுடன் அமைச்சு என் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக தொடர்ச்சியாக செயற்பட்டது என்று சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ மேலே இருக்கிற உரைப்பகுதியில அதற்கான விட தெளிவாக இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சு எழுதுறீங்க அந்த தெளிவான விடைய? இந்த பணியாற்றியதுடன் என்கிறதோட நிப்பாட்டி கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு அடுத்த கேள்விக்கு 5வது கேள்விக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க வேண்டி போயிட்டு என்ன அபிவிருத்தி தேவைகளை அடையாளம் காணும் பொருட்டு துணை தேசிய அரசாங்கங்களுடன் மிக காத்திரமான முறையில் தொடர்ந்து பணியாற்றியது. அங்கால முதலீடுகளுக்கு வசதி அளித்தது என்பதையும் சேர்த்து எழுதலாம். அது பொருத்தமாகத்தான் இருந்தது. ஆனால் அடுத்த கேள்வியில முதலீடுகளுக்கு வசதி அளித்தல் என்பதை பற்றி கேள்வி இருக்கு. இப்போ இங்க காத்திரமான முறையில் தொடர்ந்து பணியாற்றியது ஏன் என்று கேட்டால் எந்த விடையை கொடுக்க போகிறோம்? மாகாண சபை மட்டத்திலும் உள்ளூராட்சி மன்ற மட்டத்திலும் அபிவிருத்தி தேவைகளை அடையாளம் காணும் பொருட்டு துணை தேசிய அரசாங்க அதிகார சபைகளுடன் மிக காத்திரமான முறையில் தொடர்ந்து பணியாற்றியது. அத்துடன் இன்னொரு விடயம் சொல்லப்பட்டிருக்குது, முதலீடுகளுக்கு வசதி அளித்தது. அங்க கேட்டது காத்திரமான முறையில் இணைஞ்சு பணியாற்றியது எப்படி என்று சொல்லி இன்னொரு பணியை அது செய்திருக்குது. கொடை முகவர்களோடு
காத்திரமான ஒருங்கிணைப்புகளை ஏற்படுத்தி கொண்டதால முதலீடுகளுக்கு வசதி அளித்திருக்கு. அந்த கேள்வியை பாருங்க. 5வது கேள்வி, இப்பந்தியில் குறிப்பிடப்பட்டவாறு எதிர்பார்க்கும் பெறுவேறு முதலீட்டு செயல்முறைக்கு வசதி வழங்கல் எனில் அதற்காக பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறை யாது என்று கேட்டுள்ளார். முதலீடுகளுக்கு வசதி அளித்தல் என்பதற்கு பின்பற்ற வேண்டிய நடைமுறை கொடைமுகவர்களுடன் காத்திரமான ஒருங்கிணைப்புகளை ஏற்படுத்தி கொள்ளல் என்பதாக உங்களுடைய விடையை அமைத்துக் கொள்ளலாம். இப்போ சில வேளைகளில் அவசரப்பட்டு விடை எழுதக்கூடாது என்பதை இந்த உரைப்பகுதியில் புரிஞ்சு கொண்டிருப்பீங்க. நாங்கள் தீர்மானிக்கிற சில விடைகள் கீழே வேறு வினாக்களுக்கு விடைகளாக மிக பொருந்தி போவதை காணும். அப்போ 5ஐயும் தீர்மானித்த பிறகு இப்போ எங்களால் விடை எழுதக்கூடியதாக இருக்கு. சரிதானே? இன்றைக்கு பதிவு செய்யப்பட்ட இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை 2013, இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை 2014, இலங்கை நிர்வாக சேவை திறந்த போட்டி பரீட்சை 2013 ஆகிய பரீட்சைகளுக்குரிய வினாத்தாள்களை நீங்கள் சேகரித்து வச்சுக்கொள்ளுங்க. இதில் இருக்கக்கூடிய தரப்பட்ட உரைப்பகுதிகளை வாசித்து வினவப்படுகிற வினாக்களுக்கு விடையளித்தல் என்பது தொடர்பான வினாக்களுக்கு விடைகளை தயார் செய்து கொண்டு வாங்க. இது அதிபர் சேவை போட்டி பரீட்சையில சர்வ நிச்சயமாக வினவப்படக்கூடிய ஒரு வினாவடி என்பதனால நாங்கள் எங்களுடைய திட்டத்தில் ஒரு சிறிய மாற்றத்தை செய்கிறோம். அடுத்து வருகிற செயலமர்வில் இந்த வினாத்தாள்களில் இருக்கக்கூடிய இந்த வகையிலான வினாக்களுக்கு விடைகளை சரிபார்த்த பின்னர் ஏற்கனவே பதிவிடப்பட்ட 2 மணித்தியால நேரத்தை கொண்ட அந்த வினாத்தாளுக்கான விடைகளை செவ்வாய் பார்க்கிற நடவடிக்கையை செய்யலாம். இந்த வினாக்களுக்கு விடையளிக்கிற நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒட்டுமொத்தமாக வினாத்தாளுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் எவ்வளவு என்பதை கணித்து கொண்டு நீங்கள் விடையளிக்கிற பகுதிக்கு எத்தனை புள்ளிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த விகிதாசாரத்துக்கு ஏற்ப, உதாரணமா நீங்கள் விடையளிக்கிறதுக்கு 30 புள்ளிகள் ஒதுக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி சொன்னார், நீங்கள் விடையளிக்க போகிற 3 வினாக்களுக்கும் மொத்தமாக 30 புள்ளிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னார். தரப்பட்ட நேரத்தில் 10ல் 3 180 நிமிடங்கள் 3 மணித்தியால வினாத்தாள் அங்கே தந்திருக்கிறாங்கண்டா 3 மணித்தியால வினாத்தாள் உங்களுக்கு தெரியும் 180 நிமிஷம். இதை 10ல் 3 பார்த்தால் 54 நிமிடம். 180 3ஆல 180 10ஆல பிரிச்சா 18, அதை 3ஆல பெருக்கினால் 54. ஆகவே அந்த 3 உரைப்பகுதியிலேயும் வினவப்பட்ட 15 கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கு நீங்கள் உச்சபட்சமாக 50 நிமிடங்களை கடக்காமல் விடையளிக்க முடிகிறதா என்பதாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஏன்னா இது முழு வினாத்தாளுக்கு நீங்கள் விடையளிக்க தேவை. ஏனையவை சுருக்கி எழுதுறது எல்லாம் இருக்குது. இப்போதைக்கு நாங்கள் இந்த வினாத்தாளில் தரப்பட்ட உரைப்பகுதியை பயன்படுத்தி வினவப்படுகிற வினாக்களுக்கு விடையளிக்கிற விதமான கேள்வியை பார்க்க. ஒரு கேள்விக்கு நீங்கள் இதில் தரப்பட்டிருக்கிற ஒரு கேள்வி, அதாவது ஒரு கேள்வி என்ன சொல்லுகிற உரைப்பகுதியும் 5 வினாக்களும் என்கிற பகுதியாக தரப்பட்டிருந்தால் நீங்கள் 18 நிமிஷத்துக்கு மேலே போகக்கூடாது. 18 நிமிடத்தில் ஒரு உரைப்பகுதி அதன் கீழ் தரப்பட்டிருக்கக்கூடிய 5 வினாக்களுக்கு உங்களால் விடையளிக்க முடிகிறதா என்பதை செவ்வ பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது பந்திக்கு முடிய இல்லை, அதுக்கு 22 நிமிஷம் எடுக்குது என்று அச்சமடையாதீங்க, அதோட பேப்பரை போட்டுட்டு விடாதீங்க. அடுத்த உரைப்பகுதி சில வேளைகளில் 18 நிமிடங்களில் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். 3வது உரைப்பகுதிக்கு உங்களுக்கு 12-13 நிமிடங்கள் போதுமானதாக இருக்கும். ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு நேரத்தை பரிமாற்றம் செய்ய வேண்டி இருக்கும். ஆகவே 3 கேள்விக்கு சேர்த்து 54 நிமிஷம் 2 மதிப்பீடு செய்து பார்க்கறது தான் உங்களை அளவிடுவதற்கான சரியான வழி. ஒரு பந்திக்கு 18 நிமிஷம் என்று பார்த்தால் உங்களுக்கு அது பதற்றத்தை தரும், அல்லது அதீத தன்னம்பிக்கையை தரும். தேவையில்லாத தன்னம்பிக்கையை தந்து உங்களை முடக்கி போட்டுடும். என்ன 18 நிமிஷம் என்று சொன்னேன், நான் சார் 12 நிமிஷத்தில் செய்துட்டேன் என்று சொல்லி ஒரு உரைப்பகுதிக்கு முடிவுக்கு வருவீங்க. இதே நேரம் இன்னொரு பகுதியை 22 நிமிஷம் எடுத்து செய்வீங்க. உங்களுக்கு நேரம் சரி 2 நிமிஷம் மிச்சமும் இருக்கு. 22 12 சேர்த்து 34 நிமிடம். உங்களுக்கு 2க்கும் செலவிடக்கூடியது 36 நிமிடம். அந்த 3வது உரைப்பகுதிக்கு சில நேரம் நீங்கள் 20 நிமிஷம் செலவழிப்பீங்க. இப்போ பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். இப்படித்தான் நேரத்தையும் வினாக்களுக்கு விடையளிக்கின்ற
புள்ளிகளுக்கு இடையிலான ஒரு முகாமைத்துவத்தை நீங்கள் செய்து கொள்ள வேண்டுமே தவிர ஆக நுணுக்கமாகவும் போகக்கூடாது. மிகச்சிறிய கூறுகள் ஆகிக் கொள்ளக்கூடாது. ஆகிக் கொண்டா கஷ்டம். இது 3 உரைப்பகுதி தந்தால் 3க்கும் சேர்த்து ஒதுக்கினால்தான் ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு நேரத்தை பரிமாற்றம் செய்து பயன்படுத்திக் கொள்ள முடியும். சரிதானே? 2 உரைப்பகுதிகளை பார்த்தாலும் இதை அணுகுவதற்கான கணிசமான அளவு நுட்பங்களை நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய மன திருப்திக்கு இன்றைய செயலமர்வு திடீர் செயலமர்வாக இருந்தாலும் ஒரு புதிய அணுகுமுறை ஒன்றுக்கான ஒரு பிரவேசமாக இதை உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று என்னுடைய எண்ணப்பாடு இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் ஏதேனும் பேச விரும்பினால் ஒளிப்பதிவுகளை நிறுத்தி வைத்துக் கொண்டு உங்களுக்காக சில நிமிடங்கள் காத்திருக்கிறேன். ஏதாவது வினவிக்கொள்ள முடியும். விடைபெறுகிறவர்களுக்கு மீண்டும் சந்திக்கிற வரையில நல்ல பொழுதுகள் அமைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு பாய் குட் நைட்.